ஒரு பொருளை செய்யறதுக்கு அத்தனை முயற்சிகள். அது முதல் முயற்சியில் அந்த பொருளா வந்துடும், இல்லைன்னா 2-3 தடவை செய்ய வேண்டியது இருக்கும். அதை செஞ்சு ஒரு இடத்துல கொண்டு போய் டிஸ்பிளே பண்றப்ப அதுக்கு உண்டான ஒரு அப்ரிசியேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டா எல்லார்கிட்டையும் அது இருக்காது. அவங்க அதை வெறும் காசா தான் பாக்குறாங்க. கலை ரசனை அப்படிங்கறத நம்முடைய சமுதாயத்துக்குள்ள கொண்டே வரல. அப்படி நம்ம கொண்டு வந்திருந்தோம்னா அது இத்தனை ரூபா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு புத்தகத்துக்கான விலைங்கிறது என்ன, அரசு அதை மிக அபத்தமான விதத்துல இங்க நிர்ணயிக்கும். யூரோப்பியன் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் இது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி மேட் மீ டு ஸ்டார்ட் அ கம்பெனி ஹியர் இன் இந்தியா. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளவு ரிச் இன் கல்ச்சர் நம்ம கிட்ட இல்லாத ஒரு இது இல்லை. ஸ்பெயின்ல மேட்ரிடோடைய தெருக்கல்ல போகும்பொழுது நீங்க பாக்குறது அவர்களுடைய 300, 400, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததோட சிறு 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 மாற்றங்கள். அவங்க இஷ்டத்துக்கு ஒரு தெருவில் வீட்டை உடைச்சு தன் இஷ்டத்துக்கு கண்ணாப்பினாலாம் கட்டுவதற்கு அந்த ஒரு சின்ன ஊரில் கூட அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க. இந்த கல்ச்சர் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக அழிந்து போயிருக்கு. இன்னைக்கு ஏசியை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு ஏசி வேணும்னு தெரிஞ்சும் உங்களுக்கு ஏசி அகாமடேட் பண்ற மாதிரியான ஒரு பில்டிங் கட்ட முடியாது அவங்களால அப்படின்னு தான் தோணுது. நான் நீங்க ப்ராஜெக்டா பார்க்கறது இல்லை, வி லவ் ஆர் ப்ராஜெக்ட். அப்படியே காதலிக்கிறோம் எங்களோட வேலையை. அப்படியே ஒவ்வொரு பொருளையும் இழைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி யோசிச்சு யோசிச்சு இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த இதுல அவ்வளவு மெனக்கிடுறது. அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் மேத் அப்படிங்கிறது ரெண்டு பேர் தான் முக்கியமா சொல்ல முடியும், கிரேக்கர்கள், இந்தியர். இந்த 2 பேரும் கணிதத்தை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்க. இப்போ என்னோட விஷன் எப்படின்னா, ஒவ்வொரு சிட்டி இருக்குன்னா அந்த சிட்டியை ஒட்டி ஏன்னா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் தெருக்களையோ இதுவோ நம்ம சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இதை நம்ம ஒரு சொசைட்டி மாதிரி ஆரம்பிச்சு அந்த சொசைட்டிக்குள்ள அந்த மானுமெண்டலா அந்த என்டையர் ஸ்பேஸ் அப்படி மாத்தணும். ஒரு பல்லவ சோழ தூண் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன மாதிரி ஒரு பியூட்டியின் ஃபார்ம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மரத்தோடைய அடிப்படை டிசைன் தான் அப்படியே கல்லுக்கு மாறுது. அதை அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பிரகதீஸ்வரர் கோவில்ல நமக்கு சோழர்களுடைய பெயிண்டிங் கிடைச்சது, அவுட்ஸ்டாண்டிங். இன்னைக்கு பெயிண்டிங் கிளாசிக்கல் தமிழ்நாட்டில் உருவான அல்டிமேட் பெயிண்டிங்னா நீங்க பிரகதீஸ்வரர் அவ்வளவு அற்புதமான பெயிண்டிங். வெட்டுவான் கோவில்ல வெட்டப்பட்டிருக்கக்கூடிய பாண்டியர் காலத்து மோனோலித் மலையை மேலிருந்து வெட்டி ஒரு பா மாதிரி வெட்டி அந்த பிளாக் ஆஃப் ஸ்டோனை ஒரு கோவிலா மேலேருந்து கீழே செதுக்கியிருக்காங்க, மோனோலித். வெல்கம் பேக் டு பாட்காஸ்ட் ஆஃப் ரே ஆர்கிடெக்ட்ஸ். நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம நிறைய பிரபலங்களோட பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த தடவை மிஸ்டர் பத்ரி சேஷாத்ரி வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் கிழக்கு பதிப்பகம் அண்ட் கோ ஃபவுண்டர் ஆஃப் கிளிக்-இன்ஃபோ. சார், உங்களை பற்றி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் அடிப்படையில் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஐஐடி மெட்ராஸில் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பிடெக் படித்தேன். அதுக்கு பிறகு அமெரிக்காவில் கார்னல் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பண்ணேன். அந்த டைரக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. டெக்னிக்கலி அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஏதோ ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பேராசிரியராக, உதவி பேராசிரியராக தொடங்கி மேற்கொண்டு ஆராய்ச்சி அப்படின்னு போயிருக்கணும். ஆனால் அந்த சமயத்தில் தான் அந்த கிளிக்-இன்ஃபோ அப்படிங்கிறது ஒரு இடைமறிச்சுது. ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட், பர்டிகுலர்லி கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட். விளையாடுறது ஓரளவுக்குனாலும் அதை பார்க்கறது, அதுலேருந்து அதை ரசிக்கிறது அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அதனால இந்த கிளிக்-இன்ஃபோங்கிறத நாங்கள் ஒரு சில பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் வைட் குரூப். அது வெறும் இந்தியர்கள் இல்லை, அதில் இந்தியர்கள், இங்கிலீஷ், ஆஸ்திரேலியன், சவுத் ஆப்பிரிக்கன், அது மாதிரி நிறைய பேர் உண்டு அதில். அதுக்கு அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் இதனால என்னுடைய அகடமிக் இது கம்ப்ளீட்டாக கட் ஆயிடுச்சு. நான் ரிசர்ச் முடிச்சுட்டு உடனே நான் இந்தியா வந்துட்டேன். அடுத்த 10 வருடங்கள் என்னுடைய ஃபோக்கஸ் முழுக்க கிளிக்-இன்ஃபோல இருந்தது. இன்னைக்கு ஒரு ITR.com ஸ்டார்ட் அப் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் சொல்றது 1990கள் 93 அவருடைய ஐடியா ஆரம்பிச்சது. 96ல் அதை ஃபார்மலைஸ் பண்ணி கம்பெனியாக ஆக்கினோம். 2005 வரைக்கும் நான் அதில் இருக்கு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த சமயத்தில் பயங்கர ரோலர் கோஸ்டர், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், .com பூம் பஸ்ட் எல்லாம் நடந்தது. ஒரு 2004, 2003-04 வரும்பொழுது அது ரொம்ப போர் அடிச்சு போயிடும் அந்த பர்டிகுலர் டைரக்ஷன். அதுக்கப்புறமா நான் கிழக்கு பதிப்பகம் அப்படிங்கிறது அப்போ தான் ஆரம்பித்தேன். அந்த ஐடியா 2003ல் கிறிஸ்டலைஸ் பண்ணி 2004ல் கம்பெனி ஆக்கி நான் 2005 வரைக்கும் நான் கிளிக்-இன்ஃபோ அதை இன்னொருத்தர் அதை அந்த பொறுப்பை எடுத்துக்கிற வரைக்கும் ஐ வாஸ் தேர். நான் 2005லேருந்து ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் தமிழ் பப்ளிஷிங். அதை பற்றி நிறையா சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் இப்போதைக்கு அது மேலோட்டமாக முடிச்சிருவோம். அதை ஸோ தமிழ் பப்ளிஷிங்கில்
ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கடுத்து இந்தியா முழுக்கையே குறைந்தபட்சம் ஒரு 10 மொழிகள்லையாவது வந்து புத்தகங்களை கொண்டு வந்து அதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் இறங்கி அது வந்து தமிழோட நின்று போய் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. இனிஷியல் ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது, அதை செயல்படுத்த முடியல. மிட்வே த்ரூ தட் ஒரு 2014 கிழக்கு பதிப்பகம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. as a brand it is still there, பட் நான் நினைச்ச பல விஷயங்களை செய்ய முடியல. இன்னைக்கு வந்து அது we still doing some innovations, அது பேசுவோம் பிறகு. 2014 ஒரு ஐடி சர்வீசஸ் கம்பெனி ஜோஹோவோட சேர்ந்து, ஜோஹோவோட பார்ட்னர். ஸோ ஜோஹோ இஸ் அ மச் பிகர் கம்பெனி, நம்மளோடதெல்லாம் சின்னது தான். ஸோ அதில் வந்து ஜோஹோவுடைய ப்ராடக்ட்ஸை வச்சு சர்வீசஸ் கொடுக்கறது மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு, அது இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ 2024 ஒரு இன்னொரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம வேற ஏதாவது பண்ணணும். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபோக்கஸ்ட் ஆன் இப்போ வந்து இந்த நிமிஷத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் கல்வியையும் ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு ஒர்க் ஒன்று, ஸ்டெல்த் மோட் ஸ்டார்ட் அப் ஒன்று ஓடிட்டு இருக்கு. வெளியில் இது வரைக்கும் சொல்லலை இதை பற்றி. பட் அது அது பார்ப்போம், அது எப்படி என்ன வருது அப்படிங்கிறத. அது தவிர மல்டிபிள் சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் முக்கியமாக ஒரு 2-3 விஷயங்கள்ல எனக்கு வந்து தீவிரமாக கணிதத்தில் ஆர்வம், ஒரு சீரியஸ் அட்வான்ஸ் லெவல் மேத்தமேட்டிக்ஸ். நம்ம சாதாரணமாக கதை புத்தகம் படிக்கிற மாதிரி நான் கணித புத்தகம் படிப்பதுண்டு, இப்பயும் பண்ணுறேன். வரலாறுல பெரிய ஆர்வம், பொதுவாகவே புத்தகங்கள் படிப்பதில் ஆர்வம். அதில் வரலாறு புத்தகங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாக எனக்கு விருப்பமுடையதாக நான் படிச்சுட்டு இருக்கேன். அதோட கண்டினியூட்டியில் ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். ஒரு ஐஐடி டெல்லி ரிட்டையர்டு பேராசிரியர் ப்ரொஃபசர் சுவாமிநாதன் ஒருவரோடு சேர்ந்து நானும் அவருமா தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை, தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட்னு ஒன்று பண்ணி, அதில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதன் மூலமாக வந்து இந்தியவியல் அப்படின்னு வச்சுங்க, இந்தியா வந்து ஒரு யுனிக்கான, ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு சிவிலைசேஷனுக்கும், நம்ம அது வெறும் நாடு அப்படிங்காம இந்திய நாகரிகம் அப்படின்னா அதுக்கான ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதுல ஆர்ட், ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர், இது எல்லாமே வந்து அதோடைய தனித்தன்மை, அதுல ஒரு பிராந்தியத்தன்மை இருக்கும். தமிழ் இலக்கியத்துக்கும் சமஸ்கிருத இலக்கியத்துக்கும் சில ஒட்டுதல்களும் இருக்கும், விலகுதல்களும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து குஜராத்திலிருந்து ஒரிசா வரைக்கும், தமிழகத்திலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு பெரிய பரந்துபட்ட பூமி இது. அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அப்போ அதில் இன்வேரியபிளி அதில் மதங்கள் வந்துடுது. இந்து மதத்தோடைய பல்வேறு கூறுகள், ஜெயின மதம், பௌத்த மதம், இந்தியாவுடைய மிக பழமையான மதங்கள் இவை. அதுக்கு பிறகு வந்தது வந்து அவங்களோட இடியம் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் ஒரு சர்ச்சை பார்த்தா, நீங்கள் இதை பார்த்தோடனே சர்ச்சுன்னு எப்படி சொல்கிறோம், இது ஒரு மாஸ்க் அப்படிங்கிறத பார்த்தோன்னே எப்படி சொல்கிறோம், அதோடைய கூறுகள் சிலது இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்தியவியலில், இந்திய பாரம்பரிய கட்டுமான கலையில் இந்து மதத்துக்குரிய, ஜெயின மதத்துக்குரிய, பௌத்த மதத்துக்குரிய ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த ஸ்டைல் இருக்கு. அதையெல்லாம் படிப்பது, அதில் தெற்குக்கும் வடக்குக்குமான வித்தியாசங்கள், இதெல்லாம் வந்து நிறைய ஆர்வம் உண்டு. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இதுதான். இது தவிர்த்து ஆர்கியாலஜிலையும் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? ஆஸ் அ பார்ட் ஆஃப் தட். இப்போ உங்களுக்கு வரலாறுங்கிறதுக்கான கச்சா பொருள் தொல்லியல் தான் வருது. இன்னைக்கு அவங்க தோண்டி எடுக்கிறத வச்சுக்கிட்டு தான் நாளைக்கு இது என்னங்கிறத இன்டர்பிரேட் பண்ணி எழுதுறது தான் வரலாறு. சென்னையை சுற்றி பல ஊர்கள் இருக்கு, அந்த ஊர்களில் பல போர்கள் நடந்திருக்கு. அப்போ அந்த போர்கள் நடந்ததை பற்றி நமக்கு எப்படி தெரியும்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கல்வெட்டு. ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல போர் நடந்தது, யார் வந்தா, எவ்வளோ பேர் இருந்தா, இந்த பக்கம் எவ்வளோ பேர், அந்த பக்கம் எவ்வளோ, எதுவும் தெரியாது. பட் அதை நம்ம பிற்காலத்தில் இப்போ வந்து பிரிட்டிஷ் பீரியடில் நமக்கு நிறைய டாக்குமெண்டேஷன் கிடைக்கும். அடையாறில் பெரிய போர் நடந்திருக்கு. பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையே அந்த அடையாறுடைய கரையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி நடந்திருக்கும் போர் அப்படின்லாம், நீங்கள் சாந்தோம்லாம் வந்து பல சண்டைகள் நடந்திருக்கு. இதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறது, அதுக்கான மூலப்பொருள் உங்களுக்கு ஆர்கியாலஜிலேருந்து தான் வருது. ஒட்டுமொத்தமாக ஆர்கியாலஜி, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், ஆர்ட், ஆர்கிடெக்சர், எவ்ரிதிங் ஐ அம் இன்ட்ரெஸ்டட் இன். சார், உங்களுக்கு லிட்ரேச்சரில் இருக்கிற பேஷனை நான் பார்க்குறப்ப எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. இப்போது நீங்கள் கிழக்கு பதிப்பகம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கு உண்டான காரணம் என்ன? 2 காரணங்கள். ஒன்று வந்து புத்தகம் படிக்கிறதுல இருக்கிற ஆர்வம். என்னுடைய புத்தகம் படிக்கிற ஆர்வம்ங்கிறது நான் 1வது வகுப்பு படிக்கும் பொழுதே வந்து காமிக்ஸ் புத்தகங்கள்லேருந்து ஆரம்பித்து, ஏதாவது ஒன்று ஒரு துண்டு பேப்பரில் ஏதாவது எழுதியிருந்ததுன்னா அதை படிக்கணும். அது புரியுதோ புரியலையோ, அது 2ஆம் பட்சம். ஸோ அங்கேருந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னி வரைக்கும் படிச்சுக்கிட்டு. பட் அப்போ நான் வந்து ஒரு கன்சூமராக தான் இருந்தேன், படிக்கணும் அது ஒன்று. பட் அதை புத்தகமாக நாமே கொண்டு வரணுங்கிறது எங்கே வருதுன்னா, ஒரு 2-3 புள்ளியிலேருந்து வருது. ஒன்று வந்து மொழிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இம்பேலன்ஸ். இன்னைக்கு நீங்கள் எதை எடுத்தாலும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கு. இங்கே விக்கிபீடியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆங்கில விக்கிபீடியாவில் என்ன இருக்குது, தமிழ் விக்கிபீடியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். புத்தகங்களில் கம்பேரிசனே கிடையாது. நம்ம ஆண்டு முழுவதும் தமிழில் மொத்தமாக ஒரு 10,000 புத்தகங்கள் பதிப்பிக்கிறோம்னு வச்சுப்போம்.
அவ்வளோ கிடையாது, பட் அது வச்சுப்போம். அதே இதை ஒரு ஆங்கில புத்தகத்தோடைய கணக்கில் பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு ஆண்டுக்கு மில்லியன் கணக்கில் புத்தகங்கள் பதிப்பிக்கிறாங்க. மிக மிக சமீபத்தில் ஒன்று நடந்தாலும் அதில் ஒரு 10 புத்தகங்கள் அது அடுத்து 100, 1000, 10,000 அப்படின்னு நாங்கள் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக போகிறத பார்க்கணும். தமிழில் நம்ம இதில் ஒரு புத்தகம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்குள்ள அங்கே புத்தகங்கள் வந்துடும். இந்த புத்தகத்தோடைய தரத்துக்குள்ளேயே நான் போகல, இதெல்லாம் எழுதுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ அந்த இம்பேலன்ஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அப்போலேருந்து இன்னி வரைக்கும் இந்தியாவில் வந்து இந்த ஒரு 2 இது ஓடி. ஒன்று வந்து தாய்மொழியிலேயே எல்லாத்தையும் செய்யணும், தாய்மொழியிலேயே படிக்கணும், நம்ம தாய்மொழியில தான் நம்ம சிந்திக்கிறது சிறப்பாக இருக்கு, அதனால எல்லாத்தையும் இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு இந்த அளவுக்கான முயற்சிகள் இருக்கு இல்லையா, அது நடக்காது. அதனால எல்லாருக்கும் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்துருவோம். ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து அந்த உள்ளடக்கத்தை உருவாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஏற்கனவே யாரோ ஒருத்தர் போட்டு வச்சிருப்பாரு, அது நீங்க படிச்சா போதும். ஸோ உங்களுக்கு மொழியை கற்றுக் கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. அது நிச்சயமாக ரெண்டுக்கும் இடையில இருக்கு நம்ம செய்ய வேண்டியது. இது அல்லது அதுன்னு நம்ம போயிட முடியாது. அடுத்த 2வது புள்ளி, இது இந்த டிபேட் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் கல்வியோடைய தரம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆரம்பத்திலிருந்தே அது குறித்த ஒரு கவலை எனக்கும் என்னோட கோஃபவுண்டர்ஸ் எல்லாருக்குமே இருந்ததே. நிறைய பேர் நம்ம அதை உணர்ந்திருப்போம். நம்ம படிக்கும் காலத்திலையும் சரி, நம்மளுடைய குழந்தைகள் படிக்கும் பொழுதும், அதுக்கப்புறம் நம்ம அந்த கல்வியிலேருந்து நகர்ந்து போயிடும். அந்த 2 காலகட்டத்திலையும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு பதற்றம் இருக்கும். நம்ம படிக்கும் பொழுது நம்ம உணர்வோம், ஆனால் அது எப்படி அதை நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் நம்ம குழந்தைகள் படிக்கும் பொழுது ரொம்பவே பயம் இருக்கும். என்னப்பா இது ஒன்றுமே சரியாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. நம்முடைய குழந்தைகளை ஈர்த்து அவர்களை படிக்க வைப்பதற்கு என்ன இருக்கு? நீங்க பார்த்தீங்கன்னா பல இளம் அம்மாக்கள்லாம் புத்தகம் எழுதலாம், படம் வரையலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க கடைக்கு போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல் இருக்காது. இல்லை, அப்புறம் ஒரு 3 வருஷத்தில் அவங்க அதெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா குழந்தை வந்து ஓடி ஆடி விளையாடுற அளவுக்கு வந்தோடனே அவருக்கு கிடைக்கும் வேற மெட்டீரியல் கிடைக்கும், டிவி, வீடியோ, அது மாதிரின்ட்டு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒன்று தோணுது இல்லையா, ஏன்னா அது ஒரு பதற்றத்தில் தோணுது. அதுக்கப்புறமா அந்த யங் அடல்ட்ஸ்க்கான புக் இருக்கா, அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுவும் அப்புறம் ஆங்கிலம் தெரிஞ்சிருச்சுன்னா சரி அப்படியே மொத்தமாக இனிட் பிளைட்டன் வாங்கி கொடுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அது ஒரு டைரக்ஷனில் போயிடும். பட் இதெல்லாம் பண்ண முடியாத பல பேர் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, அதனால அவங்க வந்து செழுமைப்படாமலேயே இருப்பாங்க, ஒரு ரஃப் எட்ஜோட இருக்கும். அதை நம்ம பார்க்குறோம். அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும், அடுத்து அவங்க வந்து கான்ஃபிடென்ஸோட ஒரு வேலைக்கோ அல்லது ஒரு இன்டர்வியூக்கோ போகும்பொழுது அவர்களுக்கு உலகம் தெரியாது. உலகத்தை கொண்டு வந்து தர்றது பெரும்பாலும் புத்தகங்கள் தான். ஒரு லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு படைப்பு அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் இருக்காது. சில நேரங்களில் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக அவங்க யாராவது பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா அக்கா யாராவது ஒரு நல்ல புத்தகங்களாக அறிமுகப்படுத்தி தப்பிச்சு வரவங்க உண்டு. இலக்கியம் கிடைக்கும், ஆனால் புனைவு அல்லாத ஒர்க் இருக்கு இல்லையா, அறிவு சார்ந்த அறிவை கொண்டு வரக்கூடிய புத்தகங்கள். ஐன்ஸ்டைன் கேள்விப்பட்டிருப்பாங்க, நியூட்டன் கேள்விப்பட்டிருப்பாங்க, அவர் என்ன பண்ணாரு தெரியாது, பள்ளிக்கூடத்துலையும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய நாலேஜ் கேப் வந்து நாங்கள் பார்த்தோம். இப்போ ஒரு தேசம் முன்னேற்றம் அடையணும்னா இந்த அறிவு திறனும் அதை பயன்படுத்தக்கூடிய செயல்திறனும் இருந்தால் தான் அது முடியும். அப்படிங்கிறதுனால அதில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு தான் வந்து கல்வியிலிருந்து பதிப்பை நோக்கி வரோம். அப்படி வந்து பார்க்கும் பொழுது நான் அதுக்கு முன்னாடியே புத்தகங்கள் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறேன், தமிழ் புத்தகங்கள் படிக்கிறேன். இதில் டெக்னாலஜி வந்து ஆங்கில புத்தகத்துக்கும் தமிழ் புத்தகத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தகத்தோடைய அந்த ஒரு கிளிட்ஸ், அது அட்டையாக இருக்கட்டும், அது உள்ளே இருக்கக்கூடிய பேப்பராக இருக்கட்டும், அதோடைய கட்டுமானமாக இருக்கட்டும், வர்சஸ் நீங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம், இதையும் வந்து நீங்க எப்படி ஒப்பிடுவீங்க? ரெண்டுக்கும் ஒரே வழியா ஒரே தரத்துல, அட்லீஸ்ட் அட்டையாவது ஒரே தரத்துல பண்ணலாம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சரக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதுவே இல்லாம இருந்தது. அதனால அந்த துறைக்குள்ள நுழையும் போது இதெல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது, நிறைய கம்ப்யூட்டரைஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. தமிழை டைப் செட் பண்றதுக்கு என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் கொண்டு வர வேண்டியதா இருந்தது. அப்புறமா வந்து ஒரு பார்க்க கண்ணை பறிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும், அப்பதான் வந்து விற்பனை நடக்கும். அதுக்கான வேலையை செய்ய வேண்டியதா இருந்தது. நிச்சயமா நான் சொல்லுவேன், தமிழ் பதிப்போடைய முகத்தை மாற்றிய ஒரே அப்படின்னு சொல்லனாலும் ஒரு சில மிக முக்கியமானது கிழக்கு. இதை வந்து 2000 2ஆம் பகுதி 2004 ஆரம்பிக்கிறோம். முதல் ஆண்டே எங்களை வந்து எல்லாரும் கவனிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தோம். 2004 to 2010 தமிழ் பதிப்புலகத்தை கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருக்கிற யார் வேணுமானாலும் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் உருவாக்கின ஸ்டாண்டர்ட் தான் இன்றைக்கு எல்லாரும் கொண்டு வர்றது. எந்த மாதிரி பேப்பரை போடுறது, இந்த நேச்சுரல் ஷேட் மேப் லித்தோ பேப்பர் அப்படின்னு கொஞ்சம் ஒரு லேஸ் பழுப்பு கலரில் இருக்கும். அதுக்கு முன்னாடி க்ரீமோ அல்லது வெள்ளை வெளையருங்கிறது அது கண் அடிக்கும். இது சின்ன விஷயங்கள். ஏன்னா பெரும்பாலும் இது
இது ஓப்பனாக சொல்லித்தான் ஆகணும். புத்தகம் பதிப்பிக்கிறவங்க நிஜமாவே அவங்க புத்தகத்தை எடுத்து படிச்சாங்களான்னுலாம் தெரியாது. அதனால தான் வந்து ரொம்ப ஒரு நேரோவான இதில் போடுறா அவன் படிக்கிறவன் படிச்சுட்டு போகிறான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மாற்றி அட்டைனா அது வந்து ஒரு ரொம்ப ஜக 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 ஜகன்னு ஒரு நீங்கள் உங்களுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் உங்களால் உணர முடியும். அது ஒரு கண்டிப்பாக கிட் ஷார்ட், அது ஒரு அது பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். இது கொஞ்சம் எஃபர்ட் போடக்கூடாதா? யாரோ ஒருத்தர் வீட்டில் வச்சு அதை பார்த்து ரசிக்கணும், அந்த மாதிரி அதை கொண்டு வரக்கூடாதா? அப்படி இருக்கும், மோசமாக இருக்கும். அதில் வந்து ஒரு கொஞ்சம் சாபரா ஆக்கியதை கிளாசி ஃபினிஷ் வர்சஸ் மேட் ஃபினிஷ், எதுக்கு எதை பண்ணுறது, பெரும்பாலும் மேட் ஃபினிஷ் கொண்டு வந்து ஏதாவது ஒரு நாங்களும் ஸ்லீசி புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு பாட் பாய்லர் த்ரில்லர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடணும்னா அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு ரத்தம் சொட்டணும் அது ஒரு கத்தியில், அதை மட்டும் தனியாக அதை லேமினேட் ஸ்பாட் லேமினேஷன் போட்டு அது கொஞ்சம் கிளாஸி போடுறது. ஒரு எவால்வ் ஆகி எங்கே பார்த்தாலும் ஆர்ட் கொண்டு வர முடியுங்கும்பொழுது ஏன் நம்ம புத்தகத்தில் கொண்டு வர முடியல? ஸோ அது அந்த ஒரு ஐடியா அதோடைய வெளிப்புறத்துக்கு, உட்புறத்துக்குன்னு நிறையா ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. படித்தா அப்படியே சலசலன்னு போகணும், தெளிந்த நீரோடை மாதிரி ஓடணும், அதுக்கான ஒரு எஃபர்ட் எடுக்கணும். எழுதும் பொழுது அவ்வளோ ஈஸியாக அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சு முழுங்கக்கூடிய, ஒரு சின்ன குழந்தைக்கு ஊட்டக்கூடிய மாதிரியானதாக இருக்கணும் எழுத்து. அதில் நீங்கள் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயங்களை வேணாலும் சொல்லலாம், ஆனால் அது அப்படி தான் இருக்கணும். அது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டணும். அடுத்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, பக்கம் திருப்புறத்துக்கு ரொம்ப வசதியாக இருக்கணும். அதை தொட்டு பார்த்தா அதுக்கான உணர்வு, ஃபாண்ட் சைஸ், கேரக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேசிங், மார்ஜின் ஸ்பேசிங், லைன் ஸ்பேசிங், நீங்கள் அப்படி வரிசையாக எடுத்துக்கிட்டே வரலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதெல்லாம் பண்ணியாச்சு, அப்புறம் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணணும். டீ கடையில் வந்து புத்தகங்களை தொங்க விடும். அதுக்கு ஏற்ற மாதிரி டீ கடையில் இருக்கிறவங்க வாங்குறதுக்கு 25 ரூபாயில் புக் கொடுக்கணும். அப்போ அதாவது வடையை வந்து 3 ரூபா 5 ரூபா இருக்குன்னு வச்சுங்க, 5 ரூபா 3 ரூபாய்க்குலாம் கொடுக்க முடியல புத்தகத்தை. குறைந்தபட்சம் எவ்வளோ ரூபாய்க்கு புக் கொடுக்க முடியும்? பிரிண்டட் புக், நாட் லைக் மேகசின் 5 ரூபா 10 ரூபா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல குவாலிட்டி தரமான புத்தகங்கள் 25 ரூபாய்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும். பல டாபிக்ல எஃபெக்டிவ்லி அது ஒரு என்சைக்ளோபீடியா. அது அத்தனை நீங்க ஒண்ணா சேர்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மினி என்சைக்ளோபீடியாவாக இருக்கும். தமிழ்ல எளிமையாக ஒரு பல டாபிக் அறிமுகப்படுத்தும். இது எல்லாத்தையும் சேர்த்து செய்ய வேண்டியிருந்தது. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை இருந்தது, 2004 தொடங்கி. சரி, இப்போ நீங்கள் ஒரு புத்தகத்தை டீ கடையில் வச்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சமுதாயத்தில் அந்த கலைக்கு உண்டான முழு மரியாதை இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் எல்லா சாராருக்கும் போய் சேரணும்னு சொல்லி அந்த லெவலுக்கு முயற்சி எடுத்து போகிறீங்க. இப்போது எங்கள் இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ப்ராடக்டை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு மெனக்கெடுதல் எடுறோம். இப்போ நீங்கள் எப்படி இவ்வளவு ஒரு இன்வால்வ்டாக சொல்கிறீங்களோ அதே மாதிரி வி லவ் ஆ பிஸ்னஸ். அதாவது ஒரு பொருளை செய்கிறதுக்கு அத்தனை முயற்சிகள், அது முதல் முயற்சியில் அந்த பொருளாக வந்துடும், இல்லைன்னா 2-3 தடவை செய்ய வேண்டியது இருக்கும். அது 4வது தடவை தான் அந்த ப்ராடக்ட் ஆகும். அதை செஞ்சு ஒரு இடத்துல கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணுறப்ப அதுக்கு உண்டான ஒரு அப்ரிசியேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கிட்டையும் அது இருக்காது. அவங்க அதை வெறும் காசாக தான் பார்க்குறாங்க, அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்க கலையை அவங்க உணர்றதில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க சார்? இல்லை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. அது கலை ரசனை அப்படிங்கிறத நம்முடைய சமுதாயத்துக்குள்ளே கொண்டே வரலை. அப்படி நம்ம கொண்டு வந்திருந்தோம்னா அது இத்தனை ரூபா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா, நீங்கள் ஒரு விலை சொல்கிறீங்க, எனக்கு அது கட்டுப்படி ஆகுமா ஆகாதா, நான் வந்து என்னது இது நூல் தானே, இது பேப்பர் தானே, இது என்னது மெட்டல் தானேன்னு நான் வந்து அதை போய் நிறுத்து பார்க்க மாட்டேன். உங்களுடைய மூளை, உங்களுடைய கற்பனை சக்தி, அது எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ளே வரும்பொழுது மெட்டீரியலோட காஸ்ட்டு 1 ரூபா கூட இருக்கட்டும், என்னால் அதை பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? உங்களால் தானே பண்ண முடியுது. அப்ப அதற்கேற்ற மதிப்பு தருதல் அப்படிங்கிறது நம்முடைய சமுதாயத்தில் கட்டாயமாக இல்லை. ஸ்ட்ரைட்டா நம்ம அது வந்து இன் ப்ரொபோர்ஷன், அதாவது நிச்சயமாக ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, எல்லா சமூகத்துக்குமே பல ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? உங்களுக்கு முதல்ல நான் வந்து அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லாமல் நான் திண்டாடிட்டு இருக்கும் பொழுது என்கிட்ட வந்து கலையின் பெருமதி என்ன அப்படின்லாம் நம்ம பேசினோம்னா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. வேலையை பார்த்துட்டு போயா, முதல்ல நகரு, எனக்கு வழியை மறிக்காத அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது எஸ்பெஷலி அதை ஒருவர் வாங்கிக் கொள்வது அப்படிங்கும் பொழுது அதற்கு கொடுப்பதற்கான பணம் ஒருத்தட்ட இருக்கணும். ஆனால் அந்த கலையை வந்து எல்லாராலையும் ரசிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் காஷ்மீர் போயிருந்தப்ப அங்கே இருக்கிற கார்பெட்ஸ் வந்து என்ன ரொம்ப ரொம்ப கார்ந்தது. கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி ஒரு கார்பெட் ஷாப்புக்கு போய் அவங்க பல சைஸ் பல இது எல்லாம் பண்ணிட்டு ஏதோ ஒரு பீஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நிறைய அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். என்னால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய, அதே சமயம் ரொம்ப பெருசாக இருந்தால் எடுத்துகிட்டு வர முடியாது,
வாங்கிட்டு வந்தேன். இன்னும் நிறையா வாங்கணும், சேகரிக்கணும், இங்கே டிஸ்ப்ளே பண்ணணும், நம்ம பார்க்கணும், பார்த்து மகிழணும் அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் சினிமாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப பாப்புலர் ஆர்ட் ஃபார்ம். எது நல்ல சினிமா அப்படிங்கிறதே நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அதன் காரணமாகத்தான் பல பிரச்சனைகள் வருது. படத்தை பார்த்து வந்து நல்லா இல்லைன்னு சொல்றதுலேருந்து ஆரம்பிச்சு படம் மோசமாக எடுக்கப்படுறதுலேருந்து காரணம் அதோடைய ட்ரூ ஆர்ட் ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கல. அதே தான் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். அது லிட்ரேச்சராக இருக்கலாம், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஆர்கிடெக்சர் ஸ்பேஸாக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரசனை அப்படிங்கிறத நம்ம இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க ரசனையை வந்து நம்ம பள்ளிக்கூடத்திலே சொல்லித்தரணும் அப்படின்னு. எல்லாத்தையும் பாடம் போட்டு லெசன் பிளான் போட்டு இவ்வளவு யூனிட்ஸ் இந்த புத்தகத்தை வச்சுக்கோலாம் சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில், பள்ளிக்கூடத்துக்குள்ள, ஆனால் பாடத்திட்டத்துக்கு வெளியில் நடக்கலாம். அப்போ டீச்சர் ரசனை உள்ளவராக இருக்கணும். அவங்க ரசனையை வந்து அப்படியே சைடில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் கிளிக் பண்ணுற இன்னைக்கு வந்து ரொம்ப விபிகுட்டஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேருந்து ஆரம்பிச்சு. ஸோ இதை வந்து எங்களுக்கு இந்த கஷ்டம் வேற வகையில் வருது. இன்னசென்ஸ் உங்களுக்கும் அது வேற ஃபார்மேட்டில் இருக்கும். ஒரு புத்தகத்துக்கான விலைங்கிறது என்ன? இன்னசென்ஸ் அரசு வந்து அதை மிக அபத்தமான விதத்தில் இங்கே நிர்ணயிக்கும். இத்தனை ஃபார்ம் இருந்ததுன்னா இத்தனை ரூபா அவங்க கொள்முதல் பண்ணுவாங்க அரசு நூலகத்துக்கு. அதுக்கு அவங்க வந்து அது உள்ளுக்குள்ளே நீ வந்து ஈன்னு கூட நீங்கள் எழுதி கொடுக்கலாம். இவ்வளோ பக்கம் இருந்தால் இவ்வளோதாங்க உனக்கு அப்படி. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பயங்கரமாக எஃபர்ட் எல்லாம் போட்டு நீங்கள் ஒரு சூப்பர் புத்தகம் நீங்கள் எழுதி வெளியிட்டு அது 200 பக்கம் இருக்குன்னா ஏற்கனவே இந்த ரீடருக்கு ஒரு சென்ஸ் இருக்கு. இவ்வளோ ரூபா, இவ்வளோ பக்கம்னா இவ்வளோ ரூபா தான். இவ்வளோ பார்க்குறது அதெல்லாம் முக்கியமே கிடையாது. அது இன்னும் நீங்கள் அதிகமாக புத்தகத்துக்கு விளை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய ஆர்ட்டில் அவங்க எல்லாரும் வந்து ஒரு சப்போஸிங் நீங்கள் ஒரு கைப்பிடி ஒன்று பண்ணியிருக்கீங்கன்னா, நல்ல வேளை இன்னைக்கு மக்கள் வந்து கையில் ஒரு தராசு எடுத்துகிட்டு வந்து எப்பா கொடுப்பாது அப்படின்னு போட்டு வெயிட் போட்டு கால்குலேட்டர் எடுத்து என்ன மெட்டீரியல் டட்டுன்னு போட்டு இது இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் புத்தகத்தில் அந்த எடையே போட்டுருவாங்க. இவ்வளோ பக்கம் டக்குன்னு சருன்னு பிரித்து பார்த்துட்டு பின்பக்கம் எடுத்து பார்த்துட்டு அப்படின்னு முகத்தை காமிச்சிட்டு அப்படி தூக்கி உள்ள வச்சுட்டு சார் யானை விலை குதிரை விலை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த ரசனையோட சேர்ந்தது தான். சரி, நம்ம என்னென்னவோ பண்ணலாம். நம்முடைய அந்த களம்ங்கிறது ரொம்ப பெரிதாக இருக்கும். நாம் ஒரு புத்தகத்தை யூஸ்வலி உங்களுக்கு தெரியும் ஹார்ட் பவுண்ட் புத்தகம், பேப்பர் பேக் புத்தகம். புத்தக இண்டஸ்ட்ரியில் ஒரு புத்தகத்தை லான்ச் பண்ணும்போது ஹார்ட் பவுண்ட் போடுவாங்க. அது வந்து நல்ல தடிமனான அட்டை போட்ட நல்ல கட்டுமானத்தோட அது இருக்கும். அது பேப்பர் இன்னும் கொஞ்சம் தரம் அதிகமாக இருக்கும், எழுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ். எனக்கு அந்த புத்தகம் வந்த உடனே வாங்கணுங்கிறவங்க, பணத்தை பற்றி கவலைப்படாதவங்க வாங்கிடுவாங்க. அது 1000 ரூபா அப்படின்னு கூட வச்சு வைக்கலாம். அவங்க எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு பிறகு பேப்பர் பேக் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பேக் பண்ணி டைட்டன் பண்ணிச்சு, நம்பர் ஆஃப் பேஜஸை குறைச்சி கெட்டி அட்டையெல்லாம் இல்லாமல் போட்டு ஒரு 400 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு. அப்புறம் ரொம்ப பாப்புலரான புத்தகத்தை வெளிநாடுகளில், நம்ம ஊரில் அதுக்கெல்லாம் பேச்சுக்கு இடமே இல்லை, மலிவு விலை பதிப்புன்னு அடுத்து ஒன்று கொண்டு வருவாங்க. இன்னும் அதாவது நீங்கள் கொண்டு வர அந்த பேப்பர் பேக்கை விட குறைச்ச விலையில் பொடி எழுத்தில் ரொம்ப லோ குவாலிட்டி பேப்பரில் படிச்சே தீரணும், வேற வழியில் எங்கிட்ட காசே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் போய் சேரட்டும் போ வழி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு லைப்ரரி. நீங்கள் வந்து இந்த மாதிரி செலவு பண்ண வேண்டாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கெட்டி அட்டையை வாங்கி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்னொரு இது பைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் செலவு பண்ணாமல் படிக்கலாம். நம்முடைய நோக்கம் வந்து இது எல்லாம் பண்ணணுங்கிறது. பட் நம்ம ஊரில் கெட்டி அட்டை போடவே முடியாது. போட்டால் அது வந்து வாங்குறதுக்கு ஆளே இருக்காது. அதில் வந்து மல்டி கலர் படங்கள் சேர்க்கணும், கொஞ்சம் அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குன்னா அதுக்கு இன்னும் அதிக செலவாகும். இன்னொன்று எடுத்துக்கங்க, இந்த காஃபி டேபிள் புக்ஸ்னு இருக்கு இல்லையா, ஆங்கிலத்தில் என்னென்னவோ விஷயங்கள்ல நீங்கள் பர்டிகுலர்லி ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ரசிகர் அப்படின்னா அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு கலர் இல்லாமல் அதை கொடுக்க முடியும்? அது பெருசாக பெரிய ஃபார்மேட்டில் ஒரு பிரமாதமான படங்களோடையோ அல்லது ஃபோட்டோகிராஃப்ஸோடையோ 130 GSM ஆர்ட் பேப்பரில் கொண்டு வரணும் குறைஞ்சபட்சம். அதெல்லாம் இன்னைக்கு தமிழில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து போட்டால் 3000 ரூபா. இன்னைக்கு நம்ம புத்தகம் போடுறோம்னா ஒரு 200 ஒரு 160 பக்கம் ஆர்ட் பேப்பரில் பெரிய சைஸில் நீங்கள் ஹார்ட் பவுண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபுல் கலர் 3000 ரூபா வச்சாதான் அது புக்கே பிரேக் ஈவன் வரும். நம்ம 300 ரூபா வச்சுக்கிட்டே கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இந்த ஆர்ட் ரசனை அப்படிங்கிறதுக்கு நம்மளும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஸோ அட்லீஸ்ட் பணம் படைத்தவர்களுக்கு அதோடைய அருமை தெரியணும். இன்னொரு பக்கம் ஓவரால் பொருளாதாரத்தை தூக்குறதன் மூலமாக இன்னும் நிறைய பேரை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஸோ ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருந்தாலும்
ஒர்க் பெட்டர்? நான் அப்ராடில் ஒர்க் பண்ணப்போ சார், நான் ஒரு 20-25 கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அங்கே என்னை இன்ஸ்பயர் பண்ணது எங்கெங்கெல்லாம், எந்தெந்த நாடு? சார், நான் ஆல்மோஸ்ட் நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா ப்ளஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போயிருக்கேன். நான் ஏஷியா நிறையா போனதில்லை. அங்கே என்னை இன்ஸ்பயர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூரோப்பியன் ஸ்ட்ரீட்ஸ், அந்த ஆர்கிடெக்சர், இது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி தட் மேட் மீ டு ஸ்டார்ட் அ கம்பெனி ஹியர் இன் இந்தியா. இப்போது எனக்கு, நான் அங்கேருந்து இங்கே வந்தப்போ என்ன கனவுல வந்தேன்னா, இந்தியா இஸ் வெரி ரிச் இன் கல்ச்சர். ரொம்ப, இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு ரிச் இன் கல்ச்சர். நம்மக்கிட்ட இல்லாத ஒரு இது இல்லை. நம்மளோட ஸ்ட்ரீட்ஸ்கேப்ஸே அப்படி மாற்றணும். நம்ம ஏன் இப்படி ஒரு இதில் இருக்கணும்? நம்ம அதை சுத்தப்படுத்தி அழகா ஆக்கி இருக்கிறதுல என்ன ஒரு இது இருக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நம்ம கட்டடங்களை மட்டுமே அழகா வடிவமைக்காம அந்த ஏரியா, அந்த ஸ்ட்ரீட்ஸ்கேப்ஸ், அந்த சிட்டிஸ்கேப்ஸ், இது எல்லாத்தையுமே ரொம்ப நம்ம ஹெரிட்டேஜ் ஓரியன்டா, அந்த அது யூரோப்பியன் கல்ச்சருக்கு அவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டைலில் நம்ம கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி இந்த இடங்கள் அழகாக்கி இருக்கணும் அப்படின்றதான் என்னோட முதல் நோக்கமே. ஸோ இதை நீங்க வந்து ஹிஸ்டரியோட சேர்த்து எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்ம வந்து என்னுடைய பார்வை சிலது அதில் சொல்கிறேன்னா, நீங்கள் சிந்துவெளி நாகரிகம் பற்றி படிச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ ரொம்ப சமீபத்தில் நான் வந்து ஒரு தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைன்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கேன். நானும் இன்னும் ஒரு சிலரும். அதில் வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கோம். அந்த நாகரிகத்தையே ஹரப்பா நாகரிகம் அல்லது சிந்து நாகரிகம் அல்லது சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு இப்படி பல பெயர்களால் அதை அழைக்கிறோம். அதை பற்றி ஒரு 6 நாள் 12 லெக்சர் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துவோம். அதில் வந்து சிந்துவெளி நகரங்கள் பற்றின ஒரு அது பேசும்பொழுது திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்கு. காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது வந்து இன்றிலிருந்து 4500 வருடங்களுக்கு முன்னால் 2500 BC, 2001 BC, அதுக்கு முன்னால். ஸோ அதுலேயே வந்து ஏர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், அந்த மாதிரிலாம் நிறையா அதுக்குள்ள காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தில் செங்கலாலான ரொம்ப தெளிவாக வரையறுக்கப்பட்ட சாலைகள், அது வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணது ரொம்ப அழகாக. என்ன நமக்கு இன்னைக்கு கிடைக்கலன்னா, அந்த வீடுகளுடைய வெளிப்புறம் எப்படி இருந்திருக்கும், என்ன மாதிரி பூச்சி இருந்திருக்கும், அதெல்லாம் கிடைக்கல. ஆனால் அதோடைய அடிபாகத்தில் நமக்கு செங்கல் வச்சு அடுக்கப்பட்டு அந்த கட்டடங்கள் பற்றின ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது. அவ்வளவு கிளீனாக அது இருந்திருக்கு. சாலைகள் தாண்டி நமக்கு அவங்களும் வந்து ஒரு தரைத்தளம் மேலே முதல் தளம்லாம் வீடுகள் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்கிற மொசாய்க் இருக்கு இல்லையா, டைல்ஸ் வந்து அழகா நீங்க அடுக்கிக்கிட்டே போகும்பொழுது அது ஒரு பேட்டர்ன், அந்த பூ பேட்டர்ன் இன்னைக்கும் அது இருக்கு. அதெல்லாம் அது மாதிரி எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒன்று பண்ணியிருக்காங்க. சாக்கடைகள், கழிவுநீர் வெளியேறுவதற்கு பண்ணியிருக்காங்க. அப்ப இது எப்ப நம்ம இன்னைக்கு நேத்திக்கு சொல்லணும், கிட்டத்தட்ட 5000 வருடத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பிற நாடுகள் எல்லாமும் அகழ்வாய்வு நடந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு மக்கள் வசிக்கும் இடம் இவ்வளவு திறம்பட வேற யாரும் செய்த மாதிரியே தெரியல. அப்ப இப்படி இருந்த ஒரு நாகரிகம் எப்படி குலைந்து போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. குலைஞ்சு போயிருச்சுன்னா அந்த கண்டினியூட்டி போகுது பாருங்களேன். அப்புறம் திருப்பி அதை கம்ப்ளீட்டா ரீடிஸ்கவர் பண்ணணும். நீங்க ஐரோப்பாவிலையோ அல்லது லத்தீன் அமெரிக்காலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ நீங்கள் பார்த்தது வந்து ஐரோப்பிய நாகரிகத்தோடைய தொடர்ச்சி. அது இன்னும் அருந்து குலைஞ்சு காணா போகல, அது அப்படியே இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஸ்பெயினில் மேட்ரிடோடைய தெருக்கல்ல போகும்பொழுது நீங்கள் பார்க்கறது அவர்களுடைய 300, 400, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததோடைய சிறு 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 மாற்றங்கள், அவ்வளோதான். அந்த கண்டினியூட்டி இன்னும் தொடருது. ஆனால் இன்னைக்கு வந்து ரோட்ல கார் போகுது, இன்னைக்கு அங்கேயும் டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு தெருவில் வீட்டை உடைச்சி தன் இஷ்டத்துக்கு கண்ணாப்பினாலாம் கட்டுவதற்கு அந்த ஒரு சின்ன ஊரில் கூட அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. சோனிங் ரெகுலேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். 900க்கு முற்பட்ட வீடுகள் அப்படின்னா அதை நீங்கள் இடிக்கவே முடியாது. இப்போ பிரிட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முந்தைய வீடுனா நீங்கள் அங்கே பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது, ஒயரிங் பண்ண முடியாது, நீங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கணும். நான் காசு கொடுத்து வாங்கின வீடியா அப்படின்னு அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. இதுதான் கண்டிஷன், இதுக்குள்ள நீ இந்த வீட்டை வாங்கிக்கோ இல்லை வீட்டை விட்டு போ. அந்த கேரக்டர் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணணும். லண்டன்ல பல தெருக்கள்ல ஒரே மாதிரி அமைப்புல தான் எல்லா வீடுகளும் இருக்கும். அந்த தெருவில் கிட்டத்தட்ட யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இன்னொரு தெருவுக்கு போகும்போது அது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். அது எந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்ட வீடுகள் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும், ரைட்டா? கண்டிப்பா. இந்த கல்ச்சர் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக அழிந்து போயிருக்கிறது. தொடர்ச்சி கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஒரு கிராமத்து, தமிழ்நாட்டு கிராமத்து வீடு, அதோடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த இடியம், ரைட்? இப்போ நம்ம இன்னைக்கு நீங்கள் தக்ஷிண சித்ராவோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல அதை ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் அதை வச்சிருக்கிறத பார்க்கலாம்.
அல்லது கேரள பாணி வீடு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நடுவுல ஒரு முத்தம், 4 பக்கமும் ஒரு தாழ்வாரம், அப்புறம் ஒரு கூடம், அந்த சரிவலான ஓடு 2 பக்கமும் அப்படின்னு. அதை இன்னைக்கு ரெப்ளிகேட் பண்ணி கட்டி அதுல வாழ்றதுக்கே வந்து நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. எப்படி வந்து நவீனத்தையும் நவீன வசதிகளையும் அந்த பழமையோட இருக்கக்கூடிய தன்மையையும் ஃபார்மையும் மாடர்ன் ஃபங்க்ஷனாலிட்டியையும், உங்களுக்கு லேட்டஸ்ட் பிளம்பிங் வேணும், ஷவர் வேணும், ஏசி வேணும், ஆனால் அதே நேரத்தில் மழை பெய்யும் பொழுது அது வந்து முத்தத்தில் வந்து கொட்டுற மாதிரியான ஒன்றும் ஒரு ஊஞ்சலும் வேணும். இதை பண்ண முடியுமானா இட் இஸ் நாட் இம்பாசிபிள். ஆனால் அது ஏன் வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரலைன்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை. இப்போ இதை லிட்ரேச்சர்லேருந்து வருவோம். இப்போ நான் வந்து சிலப்பதிகாரம் படிக்கணும், எனக்கு நான் ஒவ்வொரு நாள் தள்ளி போகும் பொழுதும் நான் அந்த தமிழோட அந்நியமாகிட்டே போகிறேன். இப்போ கடைசியாக வந்து ஐ கேன் யூ சஜஸ்ட் அ வெரி குட் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் சிலப்பதிகாரம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் நம்ம வந்தாச்சு. அது மாடர்ன் தமிழில் எழுதினது கூட இல்லை, நான் இங்கிலீஷில் எழுதி அதை வந்து உனக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி வந்துட்டோம்னா நம்ம வந்து இன்னைக்கு பழைய இடியம்க்கு நம்ம போவே போகிறது. ஏன்னா நமக்கு அந்த கண்ணி அருந்து போயிடுச்சு. அதனால தான் வந்து இந்த பழமைவாதிகளுக்கும் நவீனவாதிகளுக்கும் இடையில ஒரு சின்ன உரசல் இருக்கு. எதை வச்சுக்கிறது, எதை விடுறது? எப்பவுமே ஒரு சமூகத்தில் நிச்சயமாக சில கூறுகள், பிரச்சனைக்குரிய கூறுகள் இருக்கும். அதுல எதை விடுத்து எதுக்கு மாறுது? இது வந்து ஸ்பெயின்ல இல்லாத பிரச்சனைகளா? இன்குவிசிஷன்ஸ்ங்கிறத நம்ம முழுக்க ஸ்பெயின்ல தான் நடந்தது. அதைத்தான் தூக்கி எறிஞ்சாங்களே தவிர அவங்களோட கட்டடங்கள் எல்லாம் தூக்கி எறிவோம் அப்படின்னு அவங்க சொல்லல. நமக்கு அந்த கண்ணி விட்டு அருந்து போயிருச்சு, ஃபுல்லா அருந்து போயிருச்சு. இனி நீங்க வந்து ஒரு பெரிய ஆர்கிடெக்சரல் கவுண்டர் ரெவல்யூஷன் மூவ்மெண்ட் ஒன்று உருவாக்கி முழு நகரங்களாகவே நிர்மாணிச்சு இதுல வந்து வசித்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சில அட்டெம்ப்ட் வந்து பண்ணணும். அதுக்கு பெரும் பொருள் முதலீடு தேவை. அது ரசிப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் ஒரு சில ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து பழைய பாணியில இருக்கிறத எடுத்து உள்பக்கம் புதுப்பிச்சு வெளிப்புறத்தை ஏதோ ஒரு எலிமெண்ட்டை உள்ள கொண்டு வரதன் மூலமாக, இல்லை நம்ம வந்து அந்த ஓட்டு வீடுகள்னால என்ன நன்மை? திருப்பி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்கிரீட் போட்டுட்டு சும்மா அந்த ஓடுகளை மேலே பதிக்கிறதுனால ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது இல்லையா? அப்போ வந்து அந்த ஏர் ஃப்ளோவை எப்படி கொண்டு வர போறீங்க? அதே சமயம் தாங்க முடியாத வெப்பம் வெளியில் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஏசியும் வேணும். அந்த ஏசியை நீங்கள் ஒரு கன்சீல்டா, இன்னைக்கு ஏசியை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு வந்து ஏசி வேணும்னு தெரிஞ்சும் உங்களுக்கு ஏசி அகாமடேட் பண்ணுற மாதிரியான ஒரு பில்டிங் கட்ட முடியாது அவங்களால அப்படின்னு தான் தோணுது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு மாடர்ன் இதுக்கு பார்த்தீங்கன்னா டப்பாவா நின்றுட்டு இருக்கு, பார்க்க சகிக்கல. அதை அகாமடேட் பண்ணுறதுக்கான ஒருத்தர் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து உட்காந்து நீங்கள் பழைய இதுக்கெல்லாம் போக வேண்டாம், மோஸ்தருக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்குள்ள சில விஷயங்களை கன்சீல் பண்ணுப்பா அப்படிங்கிறதே இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது. இவ்வளவு இன்டீரியர் அது இது எல்லாம் சொல்கிறீங்க, கடைசியாக அந்த ஏசி டப்பாவை தூக்கி வெளியில தானே வைக்க வேண்டியதாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த கார்ட்ரிட்ஜ் ஏசிஸ் எல்லாம் இருக்குது, அது அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டராக. இது ஏன் பண்ண முடியாது? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் நான் அந்த கேள்வி கேட்கணும். நம்ம ஓகே, அது சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும், அது திறக்க வேண்டியிருக்கும், இல்லை அதெல்லாம் அகாமடேட் பண்ணணும் இல்லையா? அஃப்கோர்ஸ் அதுதான் ஆர்கிடெக்சர். எக்ஸாக்ட்லி. அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வைங்க, சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி தான் அந்த ஃபேன் பார்ட்டும் பதியணும் கண்ணுக்கு, அதாவது அது உறுத்தாம போகணும். அதே சமயம் அதை வந்து பக்கத்துக்கு திறந்து இருந்து பார்த்து அதை வந்து தூசியெல்லாம் துடைக்கணும், ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுதானே நம்ம எதிர்பார்க்கிறது இல்லை இன்னைக்கு. அது எகைன் வந்து உருவாக்குபவருக்கே, படைப்பவருக்கே அந்த ரசனை இல்லைங்கும் பொழுது நீங்க ஒரு சாதாரண மக்கள்கிட்ட உண்ட ரசனை இல்லை அப்படின்னு சொன்னா அது ஆப்வியஸ்லி ரசனையே இல்லாத ஒரு கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அபரேஷன் வந்து கொஞ்சம் அந்த ரசனை அந்த உள்ளவங்களுக்கு அப்படியே வந்து குறுகுறுன்னு இருக்கும். இல்லை, we are planning to have a society. அப்படியே நீங்க சொன்ன மாதிரியே தான். பட் மாற்றம் அடையும், நல்ல விதத்தில் மாறுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் அதை வந்து நம்ம விரைவுபடுத்தணுங்கிறதா. நம்ம அடுத்த 100 ஆண்டுகள்ங்கிறது ஏன் அடுத்த 10 ஆண்டுகளில் கொண்டு வர முடியாது? அடுத்த 30 ஆண்டுகளில் ஏன் கொண்டு வர முடியாது? ஏன் இதை பற்றி பேசக்கூடாது? ஐ அம் ரியலி ஹாப்பி. எக்ஸாக்ட்லி நான் இதே தான் நான் கேட்குறேன். யார் சொன்னது? இது யாருமே சொல்லலையே, சொன்னாதானே வரும். ரைட். இது வந்து உங்களை போன்றவர்கள் இந்த அல்டர்னேட்டிவை கன்சிடர் பண்ணுங்க. நீங்க அதாவது இதுக்கு வந்து காப்பிரைட் வேணும், நானே பண்ணணுங்கிறது இல்லை, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த இது வரும் பொழுது என்னுடைய தேடுதல் வரலாறு அது சம்பந்தமான ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு இன்னைக்கு இருக்கிறது கடந்த 1500-2000 வருடங்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வழிபாட்டு இடங்கள், இன்னும் நம்ம கல் கட்டுமானங்கள் இன்னும் நமக்கு கிடைக்குது. அதுல நிறைய எம்பலிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். குறைந்தபட்சம் இன்றைய டிசைனர் வந்து இன்னைக்கு அதோட எலிமெண்ட்ஸை நிறைய உள்ள கொண்டு வரலாம். இன்ட்ரெஸ்டிங்லி நகை செய்யறாங்க இல்லையா, அவங்க அதை நிறைய உள்ள கொண்டு வராங்க. இன்னைக்கு ட்ரெடிஷ்னல்
நகை டிசைன் பண்ணுறவங்க கொஞ்சம் அதை வந்து பலவேறு விதங்களில் கொண்டு வராங்க. கட்டுமானத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதுலேருந்து நிறைய எலிமெண்ட் எடுத்துக்கலாம். நான் ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஹோட்டல் வந்து அந்த பேரோட அந்த இதோட பண்ணுற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. நீங்கள் அங்கே ஆக்சுவலாக கோயில்களை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் போய் பார்த்தீங்கன்னா பல 100 கோடி செலவு பண்ணி கடைசியாக அவங்களால இவ்வளோதான் செய்ய முடிஞ்சுதாடா அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆர்ச், அந்த கூடு ஆர்ச் அப்படிங்கிறது நாசிக் கூடு அப்படிங்கிறது தமிழ் கட்டுமான கோவில் கட்டுமான கலையில் ரொம்ப முக்கியமானது. திராவிட கட்டுமான கலையில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நாசி ஆர்ச் வந்து எப்படி இருக்கணும், அதில் என்னென்ன அட்வான்ஸஸ் வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லா கோயிலையும் எடுத்துங்க. நீங்கள் வந்து பிரகதீஸ்வரர் கோவிலேருந்து மகாபலிபுரத்துலேருந்து எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, தெரு ஓரத்தில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு காளி கோயில், ஒரு அம்மன் கோவில், அதில் இருக்கக்கூடிய அந்த அழகும் வளைவுகளும் நெளிவுகளும் அந்த அமைப்பும் கூட இப்போ நான் சொன்ன அந்த ஹோட்டலில் கிடையாது. இல்லை, முழுக்குன்னு ஒன்று பண்ணி வச்சிருப்போம். பணத்துக்கான குறைவா இல்லை, அதை கமிஷன் பண்ணவங்க சும்மா அதை சோளா பேரில் ஒன்று போடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான், அவ்வளோதான். அங்கே சுற்றி யானைகளை 2 யானை ஒன்று பார்க்குற மாதிரி வச்சிருக்காங்க. யானையை இவ்வளவு மோசமாவாடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி நீங்க வந்து மகாபலிபுரம் போனீங்கன்னா அந்த யானை தத்துருவமா அது ஏறி தாவி குதிச்சு உங்கள்கிட்ட வந்து உங்க தலையில தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிருமோன்னு நினைச்சிருவீங்க. இது ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் மாதிரி. சரி, அந்த ஸ்டென்சில் கட் பண்றேன்னா அதையாவது கொஞ்சம் நல்ல ஆர்டிஸ்ட்டை கொடுத்து ஒரு நல்ல யானையா வரைஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு நமக்கு தோணும். ரைட், எகெயின் இது பணத்துக்கும் ரசனைக்கும் ஒரு உறவு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அந்த சென்ஸை கொண்டு வரணும். இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை. அந்த டிஸ்கிரிமினேஷன் நமக்கு சொல்லித்தர தெரியணும். இது அழகா இருக்கு, இது அழகா இல்லை. அடுத்து அந்த தியரிக்குள்ள போகலாம். இது ஏன் அழகா இருக்கு, இது ஏன் அழகா இல்லை. பட் பார்த்தோடனே நமக்கு தெரியுது. ஒரு நல்ல பாட்டை கேட்கும் போதே நமக்கு தெரியும், இந்த பாட்டு சூப்பரா இருக்கு, ஏன்னு சொல்ல தெரியல, ஆனா அருமையா இருக்கு, ஆனா அந்த பாட்டு கொஞ்சம் மொக்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதே தான், அதோட எக்ஸ்டென்ஷன் தான். அதை நம்ம திரும்ப 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 அதை நம்ம வந்து புதுத்தளத்துக்கு கொண்டு வரதன் மூலமா அது ஆர்கிடெக்சரல் ஃபார்ம்ல நிச்சயமா தேவை. ஏன்னா நம்ம கண்ணுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம பார்க்கறது கட்டடங்கள் தான். அந்த கட்டடங்கள்லயே ஒரு அழகு இல்லைன்னா அதுல வந்து நம்முடைய அந்த இடியம், நம்ம அதாவது பழந்தமிழ் முறைகள் அதில் இல்லை அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் இல்லை அப்படின்னா, அதுவும் வந்து அது ஏய்ந்து போகலைன்னா, சரி கரெக்டாக ஏந்து போகலைன்னா அது இல்லை. இதில் வந்து நான் வந்து மெனக்கெடல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு கட்டடமும் அதான் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். நாங்கள் ப்ராஜெக்டாக பார்க்கறது இல்லை. வி லவ் ஆர் ப்ராஜெக்ட். அப்படியே காதலிக்கிறோம் எங்களோட வேலையை. அப்படியே ஒவ்வொரு பொருளையும் இந்த இழைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி யோசிச்சு இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும். ஒரு சாதாரண ஏசியில் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த இதில் அவ்வளவு மெனக்கிடுறோம். அதில் நான் ரொம்ப சாதாரணமாக சொல்றது, கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது வீடாக இருக்கட்டும், கமர்ஷியல் ஸ்பேஸாக இருக்கட்டும், அது ஒரு கட்டிடமாக இருக்கக்கூடாது. உங்கள் ரத்தமும் சதையாக இருக்கணும். உங்ககிட்ட பேசணும், அது உங்களோட அப்படியே இன்வால்வ் ஆகணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இடம் உங்கள் மனசுக்கு ஏந்து அப்படியே உள்ள ஈர்க்கணும். அந்த மெனக்கிடல் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவே குறையுது இன்னைக்கு இருக்கக்கூடிய. ஆனால் அதை ட்ரிகர் பண்ணுறது எங்கன்னா, இவ்வளவு ஆர்வத்தோட நீங்கள் இதை வந்து இதுக்கான காம்படிஷன்ஸ் உருவாக்கலாம். போட்டிகள் மூலமாக போட்டிங்கும் பொழுது இந்த கேமிஃபிகேஷன், எல்லாரும் அதில் ஈடுபட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமோன்னு ஒரு பல ஐடியாஸ் வரும். செமினார், பெரிய கூட்டங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக, அதாவது ஆர்கிடெக்ட்ஸுக்கானது ஒரு அல்டர்னேட் அப்ரோச் தானே. அதில் முதல்ல 5 பேர் இருப்பாங்க, அப்புறம் 50 பேர் வருவாங்க, அப்புறம் 500 பேர் ஆகலாம். அதுதான் சாதாரண ஒரு மாடிப்படி. எப்படி பண்ணுறோம் அந்த மாடிப்படியை அவ்வளோ அப்படிங்கிறது. வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது ஆன படி அது எப்படி பண்ணுறோம். கேள்விப்பட்டேன், நீங்கள் நிறைய மெட்டீரியலை விதவிதமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏதோ ஒன்று புதுமையாக இருக்கிற மாதிரியும் தெரியணும், ஆனால் அது திருத்திக்கிட்டு இருக்கவும் கூடாது. அதை எப்படி கொண்டு வரது, ஃபேசினேட்டிங் ஏரியா. சார், நீங்கள் மேக்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கறது, அது சம்பந்தமாக முதல்ல வந்து எனக்கு வந்து கணிதத்தில் பெரிய ஆர்வம், பல துறைகளில் ஆர்வம் நம்மள பல பேருக்கு இருக்கும். இப்போ நான் இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கணிதமும் அதே மாதிரி ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. இன்னைக்கு உலகத்தோடைய அடிப்படை கணிதம் எங்கெங்கெல்லாம் உருவாகி வந்திருக்கு அப்படின்னா, முக்கியமாக எல்லா ஏன்ஷியன்ட் கல்ச்சர்லையுமே கணக்கு, ஒரு யூட்டிலிட்டேரியன் கணக்கு இருக்கும், அக்கௌண்டிங் 1+2 இருந்தே ஆகணும். ஆனால் அது அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் மேத் அப்படிங்கிறது வந்து 2 பேர் தான் முக்கியமாக சொல்ல முடியும், கிரேக்கர்கள், இந்தியர். இந்த 2 பேரும் கணிதத்தை வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறமா இந்தியர்களோட கணிதமும் கிரேக்கர்களோட கணிதம் 2த்தையும் அரேபியர்கள் கைக்கு போகுது. அது ஏன்னா அவங்க வந்து 1 கோடியிலேருந்து இன்னொரு கோடி வரைக்கும் இந்த 2 கிரேக்கர்களும் இந்தியர்களும் வணிகம்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் ப்ராப்ளி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாராயம் வித்துட்டு இருந்தாங்க.
யவனர்கள் மது பெரிய பெரிய ஜக்ல இங்க வந்தது அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம், குதிரை வந்தது அப்படின்லாம் படிச்சிருக்கோம். ஆனா கணிதம் ரொம்ப பேசின மாதிரி நமக்கு தெரியல. தகவல் இல்லை. ஆனால் அரேபியர்கள் நம்ம சொல்றது ரொம்ப காலத்துல தள்ளி கிட்டத்தட்ட ஒரு 12 13ஆம் நூற்றாண்டு வாக்குல அரபியர்கள் வந்து 2 கணிதத்தையும் எடுத்து அதை அவர்கள் அரபியில மொழிமாற்றம் செய்து ப்ரிசர்வ் பண்றாங்க ஓரளவுக்கு. அப்புறம் இவர்கள் வழியா தான் அந்த ஐரோப்பாவுக்கு போகுது. 14 15ஆம் நூற்றாண்டுகள்ல பிறகுதான் ஐரோப்பால பெரும் கணித பாய்ச்சல் நடக்குது. அதுக்கப்புறமா அப்ப இழந்த அந்த பெருமையை வந்து இந்த இந்த 3 நாடு, அதாவது கிரேக்க இந்திய அரேபியர்களுடைய அட்வான்சஸ் எல்லாம் அதோட முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா ஐரோப்பா தான். அங்கிருந்து அமெரிக்கா, இப்போ உலகம் முழுக்க ஒரே தரத்தில் நம்ம கொண்டு வந்துட்டோம். மேத்ஸுங்கிறது வந்து ஒரு விதத்தில் நமக்கு ஒரு எஸ்கேபிசம் மாதிரி. நீங்க பார்க்குற இந்த உலகம் வந்து ஒரு பௌதிக உலகம், ரியல் வேர்ல்டு தொடரும் ஃபீல் பண்ணும். பட் இது வந்து நீங்க கம்ப்ளீட்டா நீங்க ஒரு உலகம் ஒன்று உருவாக்கி, ஒரு ஐடியல் உலகம், அந்த இடத்துல கோடுகள் நேராக மட்டும்தான் போகும் அப்படி இல்ல, அது வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரூல் படி தான் நடக்கும், அந்த ரூலை விட்டு விலகாது அப்படிங்கிற ஒரு உலகத்தை கற்பனை பண்ணுங்க. அந்த உலகம் வந்து முழுக்க முழுக்க அதோட இயங்கும் விதிகள் ரொம்ப ரொம்ப தெளிவானவை. சில இடங்கள்ல நம்ம அதை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறோம். சில பேர் வந்து நம்ம கணிதத்தை பத்தி சொல்லும் பொழுது இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு பயன் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் கணிதம் இல்லை, வேணா எடுத்துக்கோ, இல்லாட்டி விட்டுட்டு போ, அது தனி உலகம். அதை விரும்பி அந்த உலகத்துக்குள்ள குதிச்சேன்னா அது உனக்கு மகிழ்வை தரும். ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்க வந்து சுதாரிச்சுக்கிட்டு சரி அப்புறம் அடுத்த வேளை பசிக்குது சாப்பிடணும்ட்டு நீ வெளிலவா வந்துட்டு போ, அது எனக்கு என்ன நன்மையை தரும்னா அது தட்ஸ் நாட், அது அதோடைய நோக்கம் அது கிடையாது. இது முழுக்க முழுக்க கற்பனையால் உருவாக்கி, ஆனால் மிக தெளிந்த கற்பனை. நீங்கள் எப்படி ஒரு படைப்பு அல்லது ஆர்கிடெக்சர் அல்லது ஒரு எழுத்தாளனுடைய படைப்பு திறன், அவன் உருவாக்கும் ஒரு மாய உலகம். கேப்ரியல் கார்சியா மார்க்கஸ் பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு மாய யதார்த்தத்தை அவர் வந்து தன்னுடைய நாவல்களில் உருவாக்குவார். அவர் ஒரு தனி உலகத்தை உருவாக்குவார், அதில் கேரக்டர்ஸை உழவிடுவார், அவர்களுக்கு இடையே ஆன பேச்சு, அவர்களுடைய செயல் எல்லாமே வேற. அது அது அதில் என்னென்னவோ நடக்கும், அதில் அது வந்து ரியாலிட்டிக்கும் அதுக்கும் பல நேரங்களில் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து இந்த வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து அதை நம்ப முடியாதுன்னாலும் அதை தூர ஒதுக்கிட்டு நம்ம அதை உட்காந்து அதை கவனிக்கிறோம். ஃபேண்டசி. அதே மாதிரி கணிதம் வந்து அந்த மாதிரி ரேண்டம் ஃபேண்டசி கிடையாது. அது ரொம்ப தரப்படுத்தப்பட்ட, ஒரு அடுக்கின் மீது இன்னொரு அடுக்கடுக்காக கட்டப்பட்ட ஒரு அமைப்பு. அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்து உலகத்தையே மாடல் பண்றோம். உலகம் கணித விதிகளால நடக்கிறது கிடையாது, அது ஏதோ ஒரு விதிகளில் அது நடந்துகிட்டு இருக்கு. சூரியன் சுற்றி வருது, சூரியனை சுற்றி நம்ம சுற்றுறோம், சூரியன் அந்த கேலக்ஸி சுற்றுது. அது எல்லாவற்றையும் நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட் மாடல் வழியாக ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் கொடுக்குறோம். அந்த மாடல் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒரு க்ளோஸ் இனஃப் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இப்போ என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து ஆன் பியூர் மேத்தமேட்டிக்ஸ். அது நான் ஒன்று எனக்கான விருப்பத்துக்குரிய மேத்னு ஒன்று, இன்னொன்று பள்ளிக்கூட மாணவர்களுக்கான கணக்கு அப்படின்னு. அது ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு. நம்ம பள்ளிக்கூட அளவில் நம்ம கற்றுக்கிறதுங்கிறது வந்து பல விஷயங்களுடைய ஒரு சில அடிப்படைகளை கற்றுக்கணும். அதோடைய லெவலை ரொம்ப மேலே ஏற்ற முடியாது. உதாரணத்துக்கு பொதுவாக இந்தியாவுடைய கணிதம் பற்றி பேசும்பொழுது ரொம்ப பழைய காலத்துக்கு போவோம். பேர் தெரிந்த ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆரியபட்டா, பாஸ்கரா அப்படின்னு போன்ற பல பேர்கள்லாம் சொல்லுவாங்க. அடுத்து அங்கேருந்து ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சா உங்களுக்கு ஸ்ரீனிவாச ராமானுஜன் 20ஆம் நூற்றாண்டுல, 19ஆம் நூற்றாண்டுடைய எண்டு 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அவரை பத்தி பேசும்பொழுது அவர் வந்து இங்கோ திடீர்னு வந்தாரு, அவர் என்னவோ பண்ணாரு, அவர் அப்புறம் இங்க இருக்கிற யாராலையும் அவரை புரிஞ்சுக்க முடியல, அவரை நேரா அமெரிக்கா பிரிட்டன் அனுப்பிட்டாங்க, கேம்பிரிட்ஜ் போனாரு, அப்புறம் சின்ன வயசுல செத்து போயிட்டார். இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தவர், கும்பகோணத்தில் வசித்தவர், அங்கே இருக்கிற கல்லூரியில் ஃபெயிலாக போனவர், அப்புறம் சென்னையில் வந்து பச்சைப்பன் கல்லூரியில் ஃபெயிலாக போனவர். அவருடைய கணக்கை என்னால் வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சொல்லித்தரவே முடியாது. ஏன்னா அந்த மினிமல் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிறதுக்கே நீங்கள் வேற இடத்துக்கு போக வேண்டியது. அவர் செய்ததுலேயே உள்ளதுலேயே ரொம்ப எலிமெண்ட்ரியான சில விஷயங்கள் எடுத்து நம்ம அதை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அவ்வளோ சிக்கல் மிகுந்தது. இது வந்து நம்ம ஒரு ஆறு ஓடுது அல்லது கடற்கரை அப்படின்னு வச்சுங்க, கிட்டக்க போய் பார்க்கும்பொழுது மண்ணு தெரியும் நமக்கு. அந்த அலை வந்து அடித்து முடிஞ்சு மண் இது இருக்கிற இடத்துல நம்ம கரை தெரியும். அது ரொம்ப ஜென்டில் ஸ்லோப் மாதிரி தான் இருக்கும். 1 அடி 2 அடி 3 அடி, அதுக்கு அடுத்த அடி ஜொயிங்னு கீழே இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கணிதம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கிற மாதிரி, இவ்வளவுதானே அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு டீப்பா போயிடும். அந்த சேலஞ்சஸ் வந்து அதனாலேயே கணிதம்ங்கிறதுக்குள்ள
போகிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ரொம்ப வெறுக்கப்படும் ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் உலகம் முழுக்க அப்படின்னா 100% மேத்தமேட்டிக்ஸ். 100%. நீங்க எந்த கல்ச்சருக்கு போனாலும், நீங்க அமெரிக்காவில் போய் கேளுங்க, பிரிட்டனில் போய் கேளுங்க, உகாண்டாவில் போய் கேளுங்க, இந்தியாவில் கேளுங்க, நைஜீரியாவில் போய் கேளுங்க, வியட்நாமில் போய் கேளுங்க, கணக்கா அதுதான் வந்து ஹையஸ்ட் ஓட்டு விழும். நீ எதை அதிகமாக வெறுக்கிறாய், அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன் அப்படி அப்படின்ட்டு. யூ ஹவ் டு கிராஸ் அ சர்டன் பேரியர். அப்படி இல்லைன்னா அவங்க பேசுகிற மொழியே உங்களுக்கு புரியாது. எல்லாம் ஏதோ ஒரு சிம்பிளாக இருக்கு, அது படித்தா எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ். அவங்க வந்து இதை நம்ம பேசுகிற இதே சோஷியல் மீடியாவில், நான் இத்தனைக்கும் ஹை ஸ்கூல் லெவல், சப்போசிட்லி ஹை ஸ்கூல் லெவல் மேத்தமேட்டிக்ஸ் நான் சொல்கிறேன், அதை தாண்டி கூட போகல. அவங்க வந்து இதே ட்விட்டரில் நீங்கள் வந்து மற்றவர்கள் அக்கப்போர் பண்ணும் பொழுது, பாலிடிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இவங்க இந்த மாதிரி வந்து கணக்குகள் ஒரு ப்ராப்ளம்ஸ் போஸ்ட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு அது ஒரு தனி ஒரு குரூப் ஒன்று இருக்கு. ஸோ நான் அதுலேயும் வந்து அப்பப்போ ஈடுபட்டு நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறது இல்லை, பட் அவங்க அந்த குரூப்பில் இருக்கிற சில பேர் வந்து அருமையான ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை நான் எடுத்து சால்வ் பண்ணி சில சமயம் அந்த ஒர்க் அவுட் சொல்யூஷன் வந்து இது நடுவில் நம்ம வேலை நடந்துகிட்டே இருக்கும், திடீர்னு போர் அடிக்குதா, சரி இப்போ ஒரு சைடில் ஒரு மேத்ஸ் ப்ராப்ளம் ஒன்று போட்டு அதை அந்த இமேஜை வந்து அது கீழே போடுறதுன்னு இப்பயும் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அது என்னுடைய ஒரு சேலஞ்சாக ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் சொன்னேன், 50 வாரங்களில், வெறும் 50 வாரங்களில் இன்டூ 2, ஒரு வாரத்துக்கு 2 கிளாஸ், 100 நாட்களில் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கிற கணக்கு மொத்தத்தையும் அதோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷனை என்னால் ஒரு மாணவருக்கு சொல்லித்தர முடியும். 100 நாள், ஒரு வருடத்தில் 50 வாரத்தில். அவங்களுக்கு டெடிகேஷன் இருக்கணும், அதுதான் சேலஞ்ச். நான் வந்து எக்ஸசைசஸ் கொடுப்பேன், அதை போடணும், என்னால் போட முடியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது ஐ அட்டெம்ப்டட் ஒரு பள்ளிக்கூடத்தில் பண்ணோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. ஒரு 25 வாரம் போச்சுப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. இது வந்து மேண்டேட்டரி கிளாஸ் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பக்கம் பரீட்சை, பள்ளிக்கூடம் பிடிச்சி இழுக்குது, இன்னொரு பக்கம் நான் வேறு டைரக்ஷன்லேருந்து பண்ணும் பொழுது அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் என்னுடைய ஐடியா என்னன்னா, நீ ஒரு காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போ, ஜேஇக்கு போ, அந்த மாதிரி எல்லாம் ஐடியா இல்லை. பட் கணிதத்தை நிஜமாகவே ரொம்ப அருமையாக சொல்லித்தர முடியும் அட் த டாப் எண்ட். நான் 1ஆவது படிக்கிற பசங்களுக்கு அப்படின்லாம் நான் சொல்லலை. நீ என்னவோ ஒரு ஃபார்மில் வந்திருக்க, 8ஆவது 9ஆவது வரைக்கும் படிச்சாச்சு, 10ஆவது படிச்சாச்சு, 11 படிச்சாச்சு, 12ஆவது வந்திருக்கேன். பட் இப்போ நான் ஐ வாண்ட் டு எக்யூப் மை செல்ஃப். அடிப்படை எண்கள்லேருந்து ஆரம்பித்து அல்ஜிப்ராலேருந்து, ஜாமெட்ரியிலேருந்து, கால்குலஸ்லேருந்து, எல்லாவற்றையும், ப்ராபபிலிட்டிலேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய அப்ரோச்சில் 100 நாள் போதும். அப்புறம் அஃப்கோர்ஸ் அது தொடர்ந்து அவங்க ப்ராக்டிஸ் இருக்குது, மற்றது இருக்குது, கான்செப்சுவலி புரிஞ்சுக்கிறதுன்ட்டு. ஸோ ஐ ஸ்டில் அட்டெம்ப்ட் சில ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறேன். கொஞ்ச நாள் நடுவில் இப்போ மற்ற வேலைகள் நிறையா வந்துருச்சு. ஸோ இது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த ஏஐ ப்ளஸ் டீச்சிங், அதில் முதல்ல கையில் எடுக்கிறதே மேத்தமேட்டிக்ஸ் தான். ஓகே. ஏன்னா எது ஒன்று ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளமோ அதை முதல்ல சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா எதை வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. பெரிய சேலஞ்சஸ் இருக்குது, பட் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. கணிதத்தோடைய தேவை பல துறைகளில் இருக்குது இன்னைக்கு. அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் நம்ம சொல்லும் பொழுது, இன்க்ளூடிங் இன் ஆர்கிடெக்சர், engineering, all forms of engineering, physics, chemistry, எல்லாமே மேத்ஸ் அடிப்படையாக வச்சு, பயாலஜிக்கல், இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஒரு பெரிய மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கோடைய அடிப்படையில் தான் இயங்குது. உலகத்தில் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிங்கிறது மேத்தமேட்டிக்ஸாக தான் இருக்க போகுது. எல்லாமே அதுலேருந்து டிரைவ் ஆகிறதா தான் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் பேராவது அதில் பயங்கர ஆர்வத்தோடு உள்ள வரணும். இது பண்ணால் எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் அது நிறைய கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், அது பார்த்தா முடியாது. பட் இதுக்கு ஒரு தனி விருப்பமும் ஒரு தன்மையும் வேணும், அதுக்குள்ளே அந்த உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு. கேட்ச் தம் யங். பட் அது ஒரு பெரிய சேலஞ்ச். அதை பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சில அப்ரோச்சஸ் மூலம். இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் மீறி இந்தியா ஏதாவது ஒரு துறையில் வேர்ல்டு பீட்டர் ஆக முடியும்னா அது மேத்ஸில் தான் ஆகும். ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன செலவு, பேப்பர், பேனா, மூளை, அது இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்கு. உங்களுக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டாம். மற்றது ஒரு ஃபிசிக்ஸ் லேப்லாம் வேணும். நீங்கள் வந்து கட்டிங் எட்ஜ் ஃபிசிக்ஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு லேப் வேணும், கெமிஸ்ட்ரிக்கு லேப் வேணும், மற்றதுக்கெல்லாம் எக்யூப்மெண்ட் வேணும், மாடலிங்க்கு கம்ப்யூட்டர்ஸ் பயங்கரமாக வேணும். ஒரு ஃபண்டமெண்டல் மேத்ஸ் பண்ணுறதுக்கு பேப்பர் பேனா போதும். அதனால நிச்சயமாக நான் எதிர்பார்க்கறது வந்து அடுத்த 30-40 வருஷத்தில் இந்தியா வந்து உலகத்திலேயே முதன்மை கணித நிபுணத்துவ நாடாக இருக்கும்
அப்படின்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கிறேன். இது வந்து அந்த நம்முடைய தொடர்ச்சி ஆரியபட்டா வராகமிகிராலேருந்து ஆரம்பிச்சு ராமானுஜம் வரைக்கும் வந்ததுக்கான ஒரு தொடர்ச்சி. பட் இது இந்த ட்ரிகர் ஏதோ ஒரு கட்டத்தில் நடக்க போகுது. பெரும் எண்ணிக்கையில நம்ம மாணவர்கள் கணிதத்துக்குள்ள இறங்க போறாங்க. நம்ம உண்மையிலே இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க கணினி அறிவியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் மோஸ்ட் பார்த்தா இந்தியா தான். இன்னைக்கு நம்முடைய எண்ணிக்கையை நம்ம வந்து 2000 ரஃப்லி 1998 காலகட்டத்தில் தான் நமக்கு வந்து கணினிங்கிறது பரபரப்பாக ஆரம்பிச்சது. மிக சாதாரணமான ஒரு ப்ராப்ளம், இந்த Y2Kன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக, அதில் பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஆரம்பிச்சது. இன்னைக்கு இந்தியாவை எடுத்துட்டா உலகத்தோடைய ஐடி ரெக்குவயர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். சைனீஸ் மேனுஃபேக்சரிங் மாதிரி இந்தியன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அண்ட் என்ஜினியரிங் அவ்வளோ முக்கியமானது. அப்போ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு பெரிய வேர்ல்டு பீட்டர் ஆகக்கூடியது வந்து மேத்ஸ். அதுக்கான ஒரு காலம் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது pretty much நம்ம அதை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ட்ரிகர் பண்ணிட்டோம்னா ஒரு ஆர்மி ஆஃப் மேத்தமெட்டிஷியன்ஸை நம்மளால உருவாக்கலாம். அதுல வந்து யாரோ ஒருவர் வந்து மேல 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 உயரத்துல இருக்க போறாரு கண்டிப்பா. ஸோ இமினன்ட். அதுல என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இதை அமெச்சூர் லெவலில் அதை கொண்டு வர்றது. ஒரு கட்டிங் எட்ஜ் இது மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் தான் நடக்க போகுது. இனிமேல் நான் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ப்ரொஃபஸர் ஆக போகிறதுக்கு இல்லை. பட் அவுட் சைட் த சிஸ்டம் இளம் மாணவர்களை கணிதத்தை நோக்கி ஈர்க்கிறது எப்படி, ஒரு அந்த ப்ராப்ளம் அதுக்கு சொல்யூஷன், இதை நம்ம எங்கே வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். கணிதத்தில் தான் நம்ம அதை ஓப்பனாக பேசுவோம். அது சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு தான் நம்மளுடைய கணக்கு பரீட்சையே நமக்கு இருக்கும். அதுதான் நம்ம தினம் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் பாட்காஸ்டிங் இஸ் a solution to a problem. ஆமா ஆமா, of course. Right? Architecture is a solution to a problem. So அந்த ஃப்ரேம்வொர்க்ல பார்த்து ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அதற்கு ஒரு விடை இருக்கு. பல விதங்கள்ல அந்த விடையை போய் அடையலாம். அதுல மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஆனது என்ன, மோஸ்ட் எக்ஸ்டென்சிபிள் என்ன, அதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். அது கணிதம் வந்து நமக்கு அதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கு. இதை கொடுத்தோம் மக்கள்கிட்ட அப்படின்னா அவங்க வந்து பிரச்சனைகளை கொண்டு வரதை விட பிரச்சனைகளோட சேர்த்து தீர்வையும் கொண்டு வரலாம். அது அரசியலில் கொண்டு வரலாம், பொருளாதாரத்தில் கொண்டு வரலாம், சமூகவியலில் கொண்டு வரலாம். நம்ம அந்த சொல்யூஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். அதுக்கு மேத்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு ஆதாரமான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் என்னோட பயணத்தை அப்ராட் கண்ட்ரீஸில் இருந்து அது நான் வேலை பார்த்தது. சரி, நிறைய நாடுகளில் வேலை பார்த்துட்டு இந்தியாவில் வந்து 2009 ஸ்டார்டட் கம்பெனி கால் வர்ணம். வர்ணம்ன்றது என்னென்னா இட் பியூர்லி டெல்ட் வித் ஆர்ட் அண்ட் இன்டீரியர்ஸ், கலை, மியூரல்ஸ், ஆர்ட் ஒர்க் இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அங்கே இருக்கிற டெக்னாலஜிக்கு இங்கே இருக்கிற டெக்னாலஜிக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ அங்கே யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எதுவுமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியவே இல்லை. நிறைய பேருக்கு இன்னுமே தெரியல, பெரும்பான்மையான டிசைனர்ஸ்க்கு அது தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து இது எப்படி யூஸ் பண்ணலாம், இப்போ ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்குறோம். அதெல்லாம் எப்படி இங்கே பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி மெட்டீரியல் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஸோ அதை இங்கே கொண்டு வரணுன்றது ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கம்பெனியை நான் ஆரம்பித்தது. அப்போவே ஐ ஸ்டார்டட் என்னோட பேஷன் டுவர்ட்ஸ் ஆர்ட்ன்றதுனால ஒரு கேலரி, வர்ணம் ஆர்ட் கேலரின்னு சொல்லிட்டு ஒரு கேலரி ஒன்று பண்ணோம். இது வந்து எனக்கு அந்த கலை மேலே உண்டான ஆர்வம், அந்த ஆர்ட்டை வளர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு ஒரு 4 வருஷம் அந்த கேலரியை ரன் பண்ணோம். அதை இனாகிரேட் பண்ணது ட்ராக்ஸ்கி மருது ஆரம்பித்தாங்க. அப்புறம் மிஸ் சோபனா ராமச்சந்திரன் அவங்க டிவிஎஸ் அவங்க வந்திருந்தாங்க. மிஸ்டர் கர்முத்து கண்ணன் லேட் அவர் வந்தார். அப்புறம் டாக்டர் வாசுதேவன் சொல்லி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பாண்டியன் ஹோட்டல்ஸ். ஸோ இவங்க 4 பேர் தான் அதை இனாகரேட்டே பண்ணது. இவங்கெல்லாம் கலை சார்ந்து ரொம்ப அந்த துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வச்சு பண்ணிட்டு 2012 16 வரைக்கும் வி ran that gallery. இது என்னோட பேஷன் வைங்களேன். நான் ஆர்ட்டை ப்ரமோட் பண்ணணும்னு நிறைய யாரோடைய பெயிண்டிங்லாம் அதில் இருந்தது, எல்லா ஆர்டிஸ்டோட இட்ஸ் காமன். நீங்கள் ஃப்ரீயாக கொண்டு வந்து பெயிண்டிங் எக்ஸிபிட் பண்ணலாம். ஐ கால்ட் ஆல் மை கிளைண்ட்ஸ். ப்ளஸ் ஹிந்துலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எவ்ரி வீக் நாங்கள் ஆர்டிஸ்ட் சேஞ்ச் பண்ணுறப்ப அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. சரி, இது போக என்ன பண்ணோம்னா நிறைய செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து அங்கே செமினார்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணலாம். என்னோட விஷன் வந்து என்னன்னு சொல்லி, அதாவது என்னோட ஐடியாலஜி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கிரியேட்டர் அப்படின்னா எவ்ரி ஆர்டிஸ்ட் இஸ் நாட் அ கிரியேட்டர், பட் அ கிரியேட்டர் ஷுட் நோ ஆர்ட். மனசில் கற்பனையில் என்ன இருக்கோ அதை என்னால் ஒரு வடிவமாக கொண்டு வர முடியலைன்னா நான் எப்படி இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல முடியும்? அது முழுமை
முழுமையா அதை நான் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. அப்ப உனக்கு ஆர்ட் தெரிஞ்சிருக்கணும். ஆர்ட் இஸ் அ பாயிண்ட், ஒரு கிரியேட்டிவிட்டியோட ஒரு பாயிண்ட் ஆர்ட். இதுன்னு சொல்லி நிறைய பண்ணோம். அப்புறம் டிராவல்ட் இன்டு வர்ணம். அப்புறம் இன்டீரியரை மட்டும் நம்ம ஏன் அந்த என்னோட முழுமையான அந்த விஷன் கட்டடம் சார்ந்த அந்த தெருக்கள், அந்த சிட்டி இப்படியே நம்ம டெவலப் பண்ணக்கூடாது, இதுதானே நம்ம நினைச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ ஸ்டார்டட் ரேன்னு சொல்லி ஒரு ஃபர்ம் ஆரம்பிச்சோம். அதுலயுமே எங்களோட விஷன் என்னன்னா, அந்த அந்த ஒரு கட்டடம் வந்து சாதாரண கட்டடமா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கட்டடமும் ஒரு மானுமெண்ட். ஒரு சந்துக்குள்ள போனா அது சின்ன கட்டடமா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கை ஸ்கேப்பரா இருந்தாலும் சரி, ஆஹா பிரமாதமா இருக்கு அப்படின்னு ஒரு திரும்பி பார்த்து அதை ரசிச்சுட்டு போகணும். ஸோ அந்த கட்டடத்தை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி அந்த ஸ்ட்ரீட் ஸ்கேப், அந்த தெருக்கள் அழகா நம்ம கல்ச்சர் சார்ந்து, நம்ம ஹெரிட்டேஜ் சார்ந்து, அந்த சிட்டி அவ்வளவு அழகா இருக்கணும். நான் மொத்தமா இந்தியாவை நினைக்கிறேன். தமிழ்நாடு, இந்தியா முழுக்க அந்த ஒரு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் இருக்குது, உத்தரப்பிரதேசில் வேற ஒரு கல்ச்சர் இருக்குது, அது சார்ந்து நம்ம செய்வோம். இப்போ என்னோட விஷன் வந்து எப்படின்னா, ஒவ்வொரு சிட்டி இருக்குன்னா அந்த சிட்டியை ஒட்டி ஏன்னா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் தெருக்களையோ இதுவோ நம்ம சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இதை வந்து நம்ம ஒரு சொசைட்டி மாதிரி ஆரம்பிச்சு அந்த சொசைட்டிக்குள்ள அந்த மானுமெண்டலாக அந்த என்டையர் ஸ்பேஸ் அப்படி மாற்றணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம கலை சார்ந்து, நம்ம கலாச்சாரம் சார்ந்து பேசணும். அந்த கட்டிடங்கள் வித்தியாசமா இருக்கணும். இப்படி அந்த ஸ்ட்ரீட் ஸ்கேப்ஸ் பியூட்டிஃபுல்லா பண்ணணும்னு சொல்லி இது பண்ணோம். இது சம்பந்தமா நீங்க கூட ஸ்ட்ரீட் வாக்ஸ் எல்லாம் பண்றதா கேள்விப்பட்டேன். நான் ஒரு புத்தகம் ஒன்று ரெண்டு சொல்லிட்டு இதுக்கு வரேன். நாங்கள் என்ன பண்றோம் அப்படிங்கிறத, ட்ரைபல் பெயிண்டிங்ஸ் பத்தி ஒரு புத்தகம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். நாகராஜன் அரவக்கோன் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஓவியர். அவரு நிறைய படங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் தான். அதுல ஒரு ட்ரைபல் டுவெல்லிங், ஒரு பல இடங்கள், அதாவது ஒரிசாவை சேர்ந்தவங்களோ அல்லது மத்திய பிரதேசத்தோடைய, சத்தீஸ்கடோடைய பல்வேறு பழங்குடிகளுடைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, எப்படி உள்ளுக்குள்ள அதுல வந்து ஓவியங்கள் இருக்கும் அப்படின்னு அவர் அதுல நிறைய குறிப்பிட்டார். அப்போ அந்த ஆர்ட்டுங்கிறது வந்து ஒண்டி நவீன மனிதர்கள் தான் இழந்துட்டாங்க. பழங்குடிகள் அதை வந்து தொடர்ந்து கையில வச்சுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு அழகா அவங்க வந்து வரைகிறாங்க. சாதாரண களிமண் சுவர், அதில் அவங்க ஒரு அடி வண்ணம் ஒன்று தீட்டிட்டு அதில் வந்து அவர்களுடைய அவங்க அந்த பெயிண்டிங் நடுவில் வாழறாங்க இல்லையா. அது வந்து பெயிண்டிங் நடுவில் வாழறதுங்கிறது வந்து அவர்கள் உருவாக்கிய அந்த உலகம், அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதில் நிறைய மனிதர்கள் இருக்காங்க, அவர்களுடைய கடவுள்கள், அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுடைய உறவினர்கள், எல்லாருக்கும் நடுவுலையும் தான் அவர்களுடைய அந்த வாழ்க்கை இருக்கு. அது பார்க்கறதுக்கு நிச்சயமா அழகாகவும் இருக்கு. இது வந்து நமக்கு விட்டு போயிருச்சுங்கிறது ஃபர்ஸ்ட். ஒரு சில சாமி படங்களை நம்மளுடைய வீட்டில் வைக்கிறோம். அதுவும் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து ஒரு கேலண்டர் ஆர்ட். கேலண்டர் ஆர்ட் நான் கொஞ்சம் குறைத்து மதிப்பிடுறேன், மன்னிச்சுங்க, வேற வழி இல்லை. அதோட ரொம்ப எலிவேட்டட் ஆர்ட், ஐக்கனோகிராஃபிக்கலி எக்ஸ்ட்ரானரி குவாலிட்டியில் இந்தியாவில் இருக்கு. அதிகபட்சமாக நம்ம வந்து அதை ஒரு ஃபோட்டோவா எடுத்து போடுவோம். பட் ஃபோட்டோ லூசஸ் a lot of things. பெயிண்டிங்காக கொண்டு வந்தோம்னா இட் வில் பி அவுட்ஸ்டாண்டிங். கல்ச்சராக கொண்டு வர முடிஞ்சா ஃபேண்டாஸ்டிக். இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அதுவும் வந்து அப்படியே பிரதி எடுக்கணும்னு கூட நான் சொல்லலை, அதை உள்வாங்கி அதை வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறது. இந்த மகாபலிபுரத்தில் மகிஷாசுர மர்தினி மண்டபம்னு ஒன்று இருக்கு, ஒரு குகை கோவில். அதுல ஒரு பெரிய ஒரு போர்க்காட்சி ஒன்று இருக்கும். துர்கை மகிஷாசுரனோட சண்டை போடுறது. அது வந்து இல்லை 12 அடி அகலத்துக்கு, இல்லை அதை விட கொஞ்சம் பெருசாக கூட இருக்கலாம், ஒரு 9 அடிக்கு மேலே உயரத்துக்கு ஒரு பெரிய காட்சி அது செதுக்கப்பட்டிருக்கும். அது வந்து இந்திய அளவில் மிகச்சிறந்த இந்த மாதிரி ஒரு சிற்ப தொகுதியிலேயே நம்பர் 1ன்னு கூட நான் சொல்லுவேன். அதோடைய ஒரு அற்புதமான ஃபோட்டோகிராஃப் ஒன்று வந்து என்னுடைய நண்பர் ஒருவர் எடுத்திருக்காரு, வெரி ஹை ரெசல்யூஷன். அது வந்து என்னுடைய புக் பப்ளிஷிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால என்னுடைய ப்ரொடக்ஷன் இதில் ஒருத்தர் சீனியர் பர்சன் வந்து இதை துணியில் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை நான் அவர் வந்து துணியில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு. அந்த துணியில் பிரிண்ட் பண்ணது கொஞ்சம் அந்த லைக்ரா, அந்த ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்தில் அப்படியே கிரானைட் அப்படியே அதுக்குள்ளே கொண்டு வந்திருந்தது. ரொம்ப நல்லா வந்திருந்தது. கிட்டத்தட்ட 9 அடிக்கு 6 அடி. சமீபத்தில் நான் வந்து கொஞ்சம் சற்றே பெரிய வீடு, அதுக்குள்ள அந்த அவ்வளோ பெரிய சுவர், வெறும் சுவராக இருந்த ஒரு இடத்துல அதை வெறும் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்கேன். எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. ஒவ்வொரு நாளைக்கும் மகாபலிபுரத்துக்குள்ள போன மாதிரியான ஒரு சந்தோஷத்தை. அங்கே வந்து உட்காரணும்னா அதுக்கு நேராக ஒரு இதில் உட்காந்துட்டு, ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு அதை பார்த்துட்டே உட்காந்துருக்கலாம். இதை எப்படி வந்து நம்ம இது போன்ற விஷயங்களை நம்ம சுற்றி கொஞ்சம்
கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு 2-3 ப்ரோக்ராம் பண்ணுறோம் இந்த தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் மூலமாக. ஒன்று வந்து இந்த ஹவு டு சி அ டெம்பிள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம். கோவிலுக்கு போகிறவங்கலாம் வந்து ஒரே ஒரு நோக்கத்தை மட்டுமே தான் வச்சு போகிறாங்க பெரும்பாலும். அது வந்து கடவுள் பக்தி, வேண்டுதல். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கோவில்ங்கிற அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் முக்கியமே கிடையாது. நேராக போ, கியூவில் நில்லு, குறுக்கால போனால் கூட பரவாயில்ல, அந்த சாங்டம் கருவறைக்குள்ள போ, கன்னத்தில் போட்டுக்கோ, அவர் விபூதியோ அல்லது என்ன கொடுக்குறாரோ அதை நெத்தியில் வச்சுக்கோ, தீர்த்தம் கொடுத்தாங்கன்னா வாங்கி வாயில விட்டுக்கோ, வேண்டு அப்படியே கிளம்பி அடுத்த வேலைக்கு போயிடு. பட் ஒரு கோவில் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வேண்டாம், அதை நிறுத்துன்னு நான் சொல்லவே இல்லை. அதுதான் வந்து கோவிலை உங்களை வந்து ஈர்க்கிறது. ஆனால் இந்த கோவிலில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து அதோடைய ஆர்கிடெக்சரல் ஃபார்ம். இது வந்து ஹைலி எவால்வ்டு ஆர்கிடெக்சர், பல 100 வருடங்களாக அது உருவாகி வந்திருக்கு. அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பத்தில் ஒன்று. ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணி 2 ஹாஃப் இருப்போம். காலையில் ஒரு லெக்சர் ஹாலில் கூட்டிகிட்டு போய் அதை கம்ப்ளீட்டாக அதுக்கான என்னென்னலாம் பார்க்க போகிறோம். அதில் வந்து யூஸ்வலி டெம்பிள் ஆர்கிடெக்சர், ஐக்கனோகிராஃபி அண்ட் மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ். உதாரணத்துக்கு ஒரு கோவில்னா அதுக்கு வந்து திருவிழா இருக்கும், பல திருவிழா, தினசரி, மாதாந்திரம், வருடாந்திரம், தேர், அது இதுன்னு இருக்கும். அதுக்கு ஒரு தொன்மம் இருக்கும் அந்த கோவிலுக்கு. அது நீங்க நம்பலையாங்கிறதுலாம் 2ஆம் பட்சம். ஏதோ ஒரு கதை தான் வந்து அந்த கோவில் அங்க அந்த இடத்துல நிறுத்துது. அங்க இருக்கிற மக்களோட அதுதான் வந்து அவங்கள பின்னி பிணைக்குது. அது என்ன, அது வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். இங்கே தரையிலிருந்து வானம் வரைக்கும் அது தொடும். அதில் சாதாரண மக்களும் வருவாங்க, அதில் இந்திரனும் இருப்பார், பக்கத்துலேயே பிரம்மா வருவார். இது எல்லாத்தையும் எப்படி வந்து அது இதுவுமே உன்னுடைய பாரம்பரியம். நீ நம்புற அது இன்னொரு பக்கம். பட் இது மக்களோட கலந்த ஒன்றை அதை எப்படி இதை பற்றி எல்லாம். அப்புறம் கல்வெட்டுகள், அதுதான் வரலாறு கொடுத்துருது. கிட்டத்தட்ட எந்த கோயிலுக்குள்ள நீங்க போனீங்கன்னாலும் ரொம்ப நவீன காலத்தில் கட்டின கோவிலாக இல்லாத ஒன்று பழமையான கோவிலாக இருந்தால் அதை யாரு கட்டினா அவருடைய பேர் இருக்கும். அல்லது அந்த கோவிலில் யாரோ ஒருத்தர் கட்டினாலும் இந்த அரசனுடைய இந்த ஆட்சி ஆண்டில் அங்கே விளக்கரிப்பதற்காக இத்தனை ஆடுகளை தானம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ஆடு அதோடைய பால் கறந்து அதை நெய்யாக்கி அந்த நெய்யை விட்டு விளக்கரியுது. சரி, இதுதான் பேசிக் ஐடியா. அல்லது நிலம் கொடுத்துருப்பாங்க, இது இந்த நிலத்திலேருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாம் இந்த கோவிலுக்கு, அதை வைத்து நீங்க வந்து உணவளியுங்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு. இப்படி அதுலேருந்து சண்டையை பற்றி, ஜுடிஷியல் வேர்டிக்ட்ஸ் பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த கோவில். இது எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஒரு பருந்து பார்வை அவங்கள ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க தியரட்டிக்கலா பார்த்ததை இங்க நேரடியாக பாருங்க, பிராக்டிகலா பாருங்க. பார்த்து இதுதான் டெம்பிள் ஆர்கிடெக்சர், கதைகள் என்னென்ன, ஐக்கனோகிராஃபி என்ன, இந்த கடவுள் யாரு, ஒரு கடவுளுடைய ஒரு ஃபார்ம் இருக்கு, அது யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன, கல்லாலான சிலை, சிலை, மெட்டல் உலோகத்தாலான சிலை, மரத்தாலான சிலை, தேர்ல இருக்கக்கூடிய சிலை, எல்லாவற்றையும் காண்பிச்சு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல இருந்து எப்படி அதை இன்டர்பிரேட் பண்றது. ஒரு கோபுரம் வாசல்ல நுழையும் பொழுதே ஒரு மிகப்பெரிய கோபுரம் இருக்கு, அதுல ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. அதை பார்ப்பது, அதை புரிந்து கொள்வது ஒரு வேற ஒரு பார்வையில். ஒரு கல்வெட்டு இருக்கா, அந்த கல்வெட்டு பெரும்பாலும் மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில பண்ணுவோம். அது வந்து ரொம்ப பிற்காலத்துல அது கட்டப்பட்ட கோவில் அது. அதனால அங்க வந்து அதற்குன்னு ஒரு நேரடியான கல்வெட்டு கட்டின காலத்துல, அதாவது 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள்லாம் அதுல இருக்கு. அது நாமளே படிச்சிடலாம், யாருனாலும் படிக்கலாம். அதுக்கு முந்தைய பழைய கால கல்வெட்டு எதுவும் அங்க கிடையாது. பிற இடங்கள்லேருந்து வேற கோவில்லேருந்தெல்லாம் கல்லை கொண்டு வந்து அங்கே அடுக்கி வச்சிருக்காங்க. அதில் இருக்கிற கல்வெட்டுக்கும் அந்த கோவிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் வேற எங்கே போனீங்க, நீங்கள் வந்து திருவெற்றியூர் போகிறீங்க. சென்னையில் வந்து ரொம்ப பழமையான கோவில்கள்லாம் நிறையா இருக்குது. திருவெற்றியூர் கோவில் வந்து சோழர் காலத்து கோவில். தண்டீஸ்வரம்னு வேளச்சேரியில் இருக்கக்கூடிய கோவில் வந்து பல்லவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் கட்டப்பட்டு அது வந்து சோழர், இப்போ இருக்கிறது வந்து சோழர் கால கோவில். ராஜராஜன் காலத்து கல்வெட்டெல்லாம் அதில் இருக்குது. இருக்கு. அதை தவிர நிறையா கோயில்கள் வந்து பழமையான கோயில்கள் நம்முடைய இடத்துல இருக்கு. திரிசூலம், நம்முடைய விமான நிலையம் இருக்கிற இடத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு திரிசூலநாதர் கோயில்னு ஒரு பழமையான சோழர் காலத்து கோயில் இருக்கு. சென்னையில் நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சோழர் கால கோயில்களை காண்பிக்க முடியும். 1000 ஆண்டு பழமையான கோயில் அது. இது வந்து பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு பிறகுதான் சென்னை உருவானதெல்லாம் கிடையாது. மக்கள் வாழ்ந்துகிட்டே தான் இருந்தாங்க. இது சுத்தி, அதாவது அந்த சுற்றுப்புறத்துல ஏகப்பட்ட கோவில்கள், பழங்கால கோவில்கள் இருக்கு. இந்த கோவில்களை வந்து அதே மாதிரி தேனுபுரீஸ்வரர் கோவில், மாடம்பாக்கம், சோழர் காலத்து கோவில் உள்ள இருக்குது. அதுக்கு பிறகு வெளியில் நிறையா கட்டுமானங்கள் பிற்காலத்தில் நடந்திருக்கு. இப்போ இதை நான் சொல்கிறது எல்லாமே 1000 வருடத்துக்கான கோயில். அதுக்கும் முந்தைய
பல்லவர் காலத்து 1300 வருடங்கள் பழமையானது தான் மகாபலிபுரத்துலேருந்து பல்வேறு தொடர்ச்சி ஊருக்குள்ளேயே இருக்கு கொஞ்சம். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹவு டு see a டெம்பிள்னு ஒரு இது பண்ணு. இது ஒரு நிறைய பேர் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க இந்த ப்ரோக்ராமுக்கு, காசு கொடுத்து. ஃப்ரீ கிடையாது இது, நம்ம உணவும் கொடுக்குறோம், அவங்கள கூட்டிட்டு போறோம். அது ஒரு 1000 ரூபா, ஒன்றும் பெருசாக வாங்க போகிறது இல்லை நாள் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்து ரொம்ப பாப்புலராக இப்போ நாங்கள் ரொம்ப பண்ணுறதுல அதிகமாக நடக்கிறது வந்து ஹவு டு see a மியூசியம் அப்படின்னு. சென்னையில் எழும்பூரில் இருக்கிறது வந்து ஒரு அற்புதமான மியூசியம். அதில் நமக்கு 1000 குறைபாடுகள் இருக்குது, அதை இன்னும் அழகாக டிஸ்பிளே பண்ணலாமே அப்படிலாம் நம்ம இருந்தாலும் இந்திய அளவில் இங்கே இருக்கிற மாதிரியான இந்த பிரான்சஸ், வெண்கல சிலைகள், செம்பொன் சிலை அப்படின்னு வச்சு அது மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடையாது. அந்த ரேஞ்ச் செப்பு சிலைகள் நிறைய இருக்கு. அதை பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது மட்டும் இல்லை, கல் சிலைகள், அது தாண்டி பல விஷயங்கள் அங்கே உள்ளுக்குள்ள இருக்கு. அதாவது இந்த இந்தியவியல் தாண்டின பல விஷயங்கள், ஜுவாலஜி சம்பந்தமானது, ஒரு திமிங்கலத்தோடைய பெரிய எலும்புக்கூடு, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ அப்போ குழந்தைகளுக்கு அது வந்து ஒரு ஒரு கமெண்ட்ரியோட கூட்டிட்டு போகிறது. நீங்கள் என்னென்னலாம் பார்க்க போறீங்க, அங்கே என்னென்னலாம் இருக்கும், அங்கே இந்தந்த மாதிரியான சிலைகள்லாம் இருக்கும், இந்த காலகட்டம் உள்ளதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் அதுவும் ஒரு பெய்டு ஒர்க் ஷாப் மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் இப்போவும். பட் ஏதாவது ஒரு ஸ்கூல்லேருந்து கூப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் வந்து நம்முடைய இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து சும்மா போய் பண்ணி கொடுப்போம். வி ஆர் வாலண்டியர். அங்கே போய் இதை எப்படி பார்க்கறதுன்ட்டு முதல்ல ஒரு லெக்சர் மாதிரி சில பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி அங்கே அவர்களோட செலவுலேயே அவங்க வந்துடுவாங்க. அவங்கள உள்ள எல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் காண்பித்து இதை எப்படி இதை கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்கலாம், போய் படிக்கலாம், மேற்கொண்டு படிக்கலாம், படிச்சுட்டு வரலாம். இப்போ ஒரு சிலை செய்கிறாங்கன்னா அதை எப்படி செய்கிறாங்க, அதில் அகெயின் அந்த ஒரு அழகுனா என்ன, அது இதை பார்த்த உடனே இது ஏன் அழகாக இருக்குது, இதில் எப்படி அந்த ஃபார்ம் ப்ரொப்போர்ஷன் எல்லாம் கரெக்டாக வருது. ஸோ அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு இந்த குழந்தைகள், பர்டிகுலர்லி பள்ளிக்கூடத்து குழந்தைகள்னா நான் சொல்கிறது வந்து 8, 9, 10, 11, 12 அந்த வகுப்புகளில் படிப்பவர்களுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்க கேள்விகள் இருக்கு. அவர்களோட யாருமே இது மாதிரியான விஷயங்களை பத்தி உரையாடுறதே கிடையாது. அப்ப நம்ம பேச ஆரம்பிச்சு அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்கா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. வந்திருக்கவே மாட்டாங்க, அல்லது வந்திருந்தாலும் அவங்களெல்லாம் வந்து வரிசையாக சாரியாக ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தையோடைய சட்டையை பிடிச்சிட்டு அப்படியே நேராக போனோம். போயிட்டு ஓகே அடுத்தது வா, அப்புறம் ஆவினில் ஒரு ஃப்ளேவர்டு மில்க் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு நேரத்தை செலவு பண்ணுறதுக்கும் அந்த நேரத்தை அவர்களுக்கு நல்ல விதத்தில் புரிய வைக்கிறதுக்கான ஒரு சில ஆட்களும். ஸோ எங்களுடைய நோக்கம் இந்த மாதிரி வந்து நிறைய வாலண்டியர்ஸை உருவாக்குறது. அதே மாதிரி வந்து மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு போறது அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்கோம். அங்க போய் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது. காஞ்சிபுரம் இங்க இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய சென்டர் காஞ்சிபுரம். நமக்கு இந்த பல்லவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு தொடர்ச்சி, ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான சின்னங்களை பத்தி கூட்டிகிட்டு போய் கிட்டக்க இருந்து அதை பத்தி விளக்கி சொல்றது, அதோடைய சிறப்புகளை சொல்றது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் இது மாதிரி நாங்கள் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்றோம். அதுல இந்த மியூசியமும் ஹவு டு see a டெம்பிளும் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஏன்னா நீங்க திரும்பின திசையெல்லாம் இருக்கு. நம்ம வந்து எந்த கோவிலுக்கு வேணாலும் போய் அந்த கோவிலை முதல் முறையா பார்க்கும்பொழுதே அதை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. இந்த அடிப்படைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப அந்த வித்தியாசங்கள், இந்த ஆர்கிடெக்சரல் அந்த கூறுகளை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன் வந்து அந்த ஒரு கோவிலுடைய அடித்தளம், அதிஷ்டானம்ங்கிறது ஏன் இப்படி இருக்கு, ஏன் அது மேல அப்படி இருக்கு, ஏன் வந்து அந்த டவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விமானமோ அல்லது கோபுரமோ அது ஏன் இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல ஏன் வந்து ஒரு ஜியோமெட்ரிக் ஒழுங்கு இருக்கு, அதுல என்னென்ன விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது. அது ஒரு தூண், சாதாரணமான ஒரு விஷயம். ஃபங்க்ஷனலா தூணுக்கு ஒரு தேவை இருக்கு, அதுதான் முழு லோடையும் வாங்கி எடுக்குது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து தூண் இல்லாம ஒரு பெரிய கட்டடத்தை அமைக்கவே முடியாது. ஆனால் அதை விட மட்டமாக வெறும் ஒரு ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனை மட்டும் வச்சு தான் நம்ம இன்னைக்கும் தூண் பண்ணிட்டு இருக்கோம். பில்லர், பீம் ரெண்டும் வந்து ஒரு ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன், மேபி ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். ஆனால் ஒரு பல்லவ சோழ தூண் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது எப்படி எவால்வ் ஆகி அதுல என்ன மாதிரி ஒரு பியூட்டியின் ஃபார்ம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு மரத்துல உருவான ஒரு டிசைன் அப்படியே கல்லுக்கு மாறுது. மரத்தோடைய அடிப்படை டிசைன் தான் அப்படியே கல்லுக்கு மாறுது. அதை அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஓ பியூட்டிஃபுல்லா. அதற்கான பாகங்கள் பொதுவாக சமஸ்கிருதத்துல பேர் இருக்கும், ஆனா இதோடைய பாகங்களுடைய பேரெல்லாம் பெரும்பாலும் தமிழ்ல இருக்கும், கொஞ்சம் மிக்ஸா. அது வந்து திரும்ப அது சமஸ்கிருதத்துக்கு போகும்போது தமிழ் வழியாக தான் போயிருக்கு. அது மேலே வந்து இந்த உத்தரம்
வைக்கிறதுக்கு ஜஸ்ட் கீழே பலகை, மண்டி, கழி, தடி, இந்த மாதிரியானது. இது எல்லாமே வந்து தமிழ் பயன்பாட்டில் இருக்கிற சொற்கள் தான் அப்படியே இந்த இதுவாக வந்திருக்கு. அது அவ்வளவு பத்மம், தாமரை, கவிழ் தாமரை, அதெல்லாம் நம்ம சிலதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பட் ஏன் அவங்க இப்படி பண்றாங்க? ஒரு பூங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்முடைய டிசைன்ல முக்கியத்துவம் பெறுது, ஏன் அந்த மோட்டிவ் திரும்ப திரும்ப வந்துட்டு சின்ன விஷயங்கள். இது எங்களுடைய விருப்பம் என்னன்னா வந்து இது எல்லாத்தையும் ஒருவர் பார்க்கும் பொழுது ஒரு மெடாலியனை ஏன் போடுறோம், அது இல்லாட்டியுமே நம்ம போடுறா ஸ்கொயரா ஒரு தூணை, போடுறா ஒரு பில்லரை, நம்ம அப்படிதான் கட்ட ஆரம்பிக்கிறோம். அவ்வளவுதான் நம்மளுடைய டிசைன். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. பட் அவன் எவ்வளவு அன்போட அந்த காதலோட, நீங்க உங்களுடைய வார்த்தையை பயன்படுத்துறதா இருந்தா, அவர் அந்த தூணை அவர் உருவாக்கிடுவார். அது அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டியை அது கட்டாயமாக அது செய்து தாங்குது. பட் அதே சமயம் எவ்வளவு ப்ளீசிங்கா இருக்கு, ஏஸ்தட்டிக்கலாவும் ரொம்ப பியூட்டிஃபுல், எவ்வளவு ஏஸ்தட்டிக்கலா இருக்கு. அதுக்கு என்ன எஃபர்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. அது எப்படி வந்து அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு ஊருக்குமான இது மாறுது. இப்போ நீங்க வந்து ஹொய்சால பகுதிக்கு போறீங்கன்னா இந்த கடைந்த தூண்கள் மாதிரி அது வந்து அதோடைய மாடலே வேற. ஆனா தமிழ்நாட்டு தூண்கள் அப்படிப்பட்டவை கிடையாது. ஒவ்வொரு ஊருக்குமான அதற்கான அந்த உரித்தான அந்த மண்ணுடைய வாசனை, அதை வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் ஸ்கூலுக்கு போய் எங்கெல்லாம் எங்கேஜ் பண்ண முடியுமோ அவங்களை எங்கேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சு, அதில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பொறித்தட்டும். அவர் நாளைக்கு ஒரு ஆர்கிடெக்டாக வரும்பொழுது ஆகா இந்த இதை அப்படியே பயன்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா அதை விட சந்தோஷம் இது வேறு. இங்கே வரக்கூடிய எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் கடைசியில் வி ஹேவ் அ ரவுண்ட் கால் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், நீங்கள் அதுக்கு படுவேகமாக பதில் சொல்லலாம். யுவர் ஃபேவரட் கிரிக்கெட் மேட்ச் விச் யூ என்ஜாய்ட் அ லாட்? நான் வந்து ஷார்ஜாவில் டெண்டுல்கர், அது யூஸ்வலாக அது ஒன்று சொல்லிடுவோம். அது தவிர சென்னையில் பல மேட்சஸ் சொல்லலாம். இந்தியா பாகிஸ்தான்கிட்ட தோத்து போன மேட்சை முக்கியமாக சொன்னேன். உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர்? ராகுல் திராவிட். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச புத்தகம்? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேள்வி. ஏன்னா ஏகப்பட்ட புத்தகங்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், என்னை ரொம்ப பாதித்த ஒரு புத்தகம் வந்து மென் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு புத்தகம். 1910களில் எழுதப்பட்ட புத்தகம். E.T. பெல் அப்படின்னு ஒருத்தர் எழுதினது. பல மேத்தமேட்டிஷியன்ஸோடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப யூரோப் சென்ட்ரிக்காக இருக்கும். ஆனாலும் அது வந்து முதல் முறையாக கணிதத்தை ஹியூமனைஸ் பண்ணி எனக்கு கொடுத்தது. ரொம்ப நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஆய்லர், கவுஸ் போன்ற இன்னும் நிறைய ஃபெர்மா இந்த போன்ற இந்த மேத்தமேட்டிஷியன்ஸோடைய வாழ்க்கை டாக்குமெண்டட். அதனால வந்து ஐரோப்பிய கணிதவியலாளர்கள் தான் அதில் வந்தது. அந்த புத்தகம் வந்து எனக்கு இன்னைக்கும் நான் கணிதத்துக்குள்ளே இறங்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு முதல்ல படிக்கிறதாக அந்த மென் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தான். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர் குளோபலி? புதினங்களை எடுத்துக்கிட்டா கேப்ரியல் கார்சியா மார்கெஸ். ஓகே, நிறைய பிடிக்கும். புதினம் அல்லாத பிஸ்னஸ் புக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது பீட்டர் ட்ரக்கர். உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்? இன்னைக்கு வந்து இந்தியன் ரிலிஜியஸ் ஆர்ட். அப்போ இந்தியன் ரிலிஜியஸ் ஆர்ட்னா நான் வந்து இந்திய ஐக்கனோகிராஃபி, அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறது பல்லவ சோழர்களுடைய ஐக்கனோகிராஃபிக் ஆர்ட் ஃபார்ம். ஓகே, அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, அது எல்லாமே கல்சிலைகள். பெயிண்டிங் பெரும்பாலும் போயிடுச்சு. பிரகதீஸ்வரர் கோவிலில் வந்து நமக்கு சோழர்களுடைய பெயிண்டிங் கிடைச்சிருக்கு. நிறைய இழந்துட்டோம். அதில் அவுட்ஸ்டாண்டிங். இன்னைக்கு வந்து பெயிண்டிங் கிளாசிக்கல் தமிழ்நாட்டில் உருவான அல்டிமேட் பெயிண்டிங்னா நீங்கள் வந்து பிரகதீஸ்வரர் கோவில் மிச்ச சொச்சங்களை அவ்வளோ அற்புதமான பெயிண்டிங். பட் ஐக்கனோகிராஃபியில் பல்லவர்கள், சோழர்கள், அவர்களுடைய நரேட்டிவ் ஸ்கல்ப்சர்ஸ், மினியேச்சர் ஸ்கல்ப்சர்ஸ், சோழர்களோட மினியேச்சர் ஸ்கல்ப்சர்ஸ் 6லேருந்து 8 இன்ச்சுக்கு 5 இன்ச் அகலம். இந்த கண்டபாத சிற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீழே அதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு பெரிய நேரேஷன். இங்கே பல சோழர் கோவில்களில், ஏர்லி சோழா டெம்பிள்ஸில் முழு ராமாயணம் இல்லை, பெரும்பாலும் ராமாயணத்தை. நீங்கள் சொல்கிறது ஒரு சீனோட சைஸ் சொல்கிறீங்களா? ஒரு சீனோட சைஸ் வந்து 8 இன்ச்லேருந்து 8 to 5, 8x5 ஆர் 6x5 அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். இந்த கண்டபாத குறிஞ்சிற்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து ராமர் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து அப்படியே வரிசையாக அடுத்து அதுக்கான யாகம் வளர்க்கிறது. நீங்க அது வந்து உங்களுடைய இன்றைய அமர் சித்திரகதா பிக்சர் புக் மாதிரி போகும். இத்தினூண்டு நீங்க அதை உட்கார்ந்து இன்டர்பிரட் பண்றது அவ்வளவு ஜாலியா இருக்கும். இது ராமர், சீதை, லக்ஷ்மணர் குகனோட படகுல போறாங்க,
அது படகு தெரியும், அது ஒருத்தர் படகு வலிக்கிற ஒருத்தர் தெரியும், இவங்க 3 பேர் நிற்கிறது தெரியும். அதே மாதிரி வந்து இவங்க இந்த அசுரனோட சண்டை போடுறாங்க, இங்கே வந்து மாயமான் வருது, எல்லாம் சொல்லிடலாம். இது நான் சொல்றது வந்து இந்த என்டையர் ஸ்வாத். ஒரு பக்கம் பெரிய பெயிண்டிங், ஜெகதீஸ்வரர் கோவில் பெயிண்டிங்ஸ் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது நம்முடைய பெரிய நமக்கு கிடைத்த கொடை, பெரும் பேரதிர்ஷ்டம் நமக்கு. அது இன்னைக்கு புத்தகங்களில் பப்ளிஷ் ஆகி வந்திருக்கு. தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் புத்தகமாக போட்டிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க். நிறைய அழிஞ்சு போயிடுச்சு. பட் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்னு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதற்கு பல வருடங்கள் கழிச்சு வந்தவங்க தான் யூரோப்பியன் ரெனைசான்ஸ் பெயிண்டர்ஸ்லாம். ரியலிசம் வித் ஃபேண்டசி. இப்போ நீங்கள் கடவுள் 4 கை இருக்கிற கடவுளுங்கிறவர் வந்து யாரும் பார்த்தது கிடையாது. அது அவங்க கொண்டு வந்த விதம் பெயிண்டிங்கில் ஒரு நாய் இருக்கு, ஒரு பைரவர் ஒரு நாயோட இருப்பார் கடவுள்னா அந்த நாய் எப்படி வரைஞ்சிருக்காங்க, அன்பிலீவபிள். யூ ஹேவ் டு see it. நீங்கள் ஆர்ட்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால யூ ஹேவ் டு see it. அந்த சிற்பங்கள், அதோடைய உயிர்த்தன்மை, அதே சமயம் அது ஒரு ஐடியலை ஃபாலோ பண்ணணும், அது அந்த கையில் என்ன ஏந்தி இருக்கணும், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அதற்கு இணை வந்து இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு தமிழகத்தோடைய டாப் மோஸ்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து பல்லவ சோழ சிற்பங்கள், ஓவியங்கள், குறிஞ்சிற்பங்கள். இந்த ஹோல் எக்ஸலன்ட், பியூட்டிஃபுல். your favorite architectural marvel. ஒரு புதுமையான ஒன்றா சொல்லுவோம். நீங்க வந்து கழுகுமலை வெட்டுவான் கோவில் பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். வெட்டுவான் கோவிலில் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய பாண்டியர் காலத்து மோனோலித். கழுகுமலை நீங்க மென்ஷன் பண்றது நம்ம திருநெல்வேலி, தென்காசி, திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் பேசிக்கா. அந்த இடத்துல வந்து மலையை மேலிருந்து வெட்டி ஒரு மாதிரி வெட்டி அந்த பிளாக் ஆஃப் ஸ்டோனை ஒரு கோவிலா மேலேருந்து கீழே செதுக்கியிருக்காங்க. மோனோலித் கற்களை அடுக்கி கட்டினது இல்ல, அந்த ஹோல் இதையே செதுக்கி பண்ணது. அவுட்ஸ்டாண்டிங். போகணும் நீங்க. வேற பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப, நான் என்னுடைய அந்த டேஸ்ட்லயும் கொஞ்சம் அப்பப்போ மாறுதல் இருக்கு. பட் நம்ம சோழர்களையும் பல்லவர்களையும் பேசிட்டு பாண்டியர்கள ஒன்னாவது சொல்லணுங்கிறதுக்காக மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பாண்டியா ஒர்க். நீங்க மதுரையிலேருந்து நீங்க ஒரு 3 மணி நேரம், 3 மணி நேரத்தில் நீங்க போயிடலாம். இமீடியட்டா பாத்துறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். எனக்கு அது தெரியல. சரி, எங்க ஒர்க் நீங்க வேற எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ரே ஆர்க்கிடெக்ட்ஸோட ஒர்க் இல்ல. நான் ஐ வுட் லைக் டு உள்ள பார்த்துருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு இது புதுசு உங்களை பத்தி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. பட் ஐ வுட் லைக் டு see how I can work with you and learn and appreciate what you are doing. கண்டிப்பா. உங்க ஹாபிஸ்? என்னுடைய ஹாபிஸ் நிறைய பேசிட்டோம். புத்தகம் படிக்கிறது என்னுடைய பேசிக் ஹாபிஸ். வந்து பிரைமரிலி புத்தகம் படிக்கிறது. இந்த மானுமெண்ட்ஸ்க்கெல்லாம் போகிறது. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடியது. தமிழகம் முக்கியமாக, ஏன்னா நம்ம டக்குன்னு நினைச்சா ஒரு சனி ஞாயிறில் போயிட்டு வந்துடலாம் பல இடங்களுக்கு. இந்த இடங்களுக்கு போகிறது, இதை பற்றி படிப்பது, கணிதம். ஸோ இதுக்குள்ள வரலாறு, இது பாட்காஸ்ட் கேட்கறது, தொழில், திரும்ப நான் விரும்புறது, நான் ரசிக்கிறது எல்லாமே கணிதம். அப்படி கணிதமும் அதுதான் சொல்லலை, கொஞ்சம் ஒய்டாவே எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் விச் யூ ஃபாலோ இன் யுவர் அட்வைஸ் கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். விச் யூ ஃபாலோ. நம்ம வந்து நிஜமாக பல விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா வந்துடும். என்னுடைய ஒரு இது என்னென்னா, நிறைய பேர் சொல்கிறது வந்து உங்களுடைய தொழிலில் ஒரு நேரோ ஃபோக்கஸ் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதை வந்து பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும். எனக்கு ஐம் த அதர் வே. ஒரு கொஞ்சம் ரொம்ப டெராகேட்டரியாக சொல்கிறதா இருந்தால் நாய் வாய் வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஐ வாண்ட் டு பி லைக் தட். எனக்கு இது பிடிக்குது, நான் இதையும் நான் பண்ணணும். அதில் ரொம்ப பெரிய ஆளாக முடியாது, பரவாயில்ல, என்ன பெரிய ஆளாகி என்னத்தை கிழிக்க போகிறோம். பட் த ப்ளஷர் யூ கெட். ஸோ ஒரு வேறு விதத்தில் வந்தால் ஒரு புஃபேல நல்லா சமைத்த பதார்த்தங்கள் பல இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாத்தையும் துளியோடு டேஸ்ட் பண்ணணும்னு ஒரு தோணும் இல்லையா. தட் வெரைட்டி. ஸோ வாட் ஐ வில் டெல் பீப்புள் இஸ் தட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராடனரிலி கேப்பபிள் பர்சன் அப்படின்னா, ஆர் ஈவன் அதர்வைஸ், டோன்ட் ஸ்டாப் வித் ஒன். 2-3 விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுங்க. நான் அது பண்ணுவேன். இன்றைக்கி எனக்கு நான் வந்து தொழில்துறையில் நிறுவனங்களை உருவாக்கி நடத்துறது அப்படிங்கிறதுல நான் இருக்கேன். ஆனால் அதே சமயம் வந்து வரலாறுங்கிறது எனக்கு அதே அளவுக்கான ஈடுபாட்டோடு அதில் நான் ஈடுபடுவேன். ரெண்டுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன். அதே நேரத்தில் நான் கணிதத்தில் ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு நான் அது ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ எல்லாத்தையுமே சேர்த்து காம்ப்ரமைஸ் பண்ணுறேன். இதை மட்டும் நல்லா பண்ணியிருந்தா எங்கேயோ போயிருக்கலாம் அப்படின்னு
ப்ராபப்ளி ட்ரூ. ஆனால் இது எல்லாமே நான் இழந்திருப்பேனே. எனக்கு இன்னும் ஒரு பெரிய குறை இருக்கு. நான் சமீபத்தில் கூட சொன்னேன், எனக்கு இருக்கிற 2 குறை வந்து அவ்வளோதானா அப்படின்னா அவ்வளோதான். எனக்கு அது 2 இருந்துச்சுன்னா போதும். பட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கெட் இட் எனிமோர். படம் வரைதல். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னா நான் வந்து அதை அப்படியே உள்வாங்கிட்டு வந்து நான் அதை வரையணும்னு. பட் அது ஒரு ரொம்ப அடிப்படையான ஸ்கில். அதை எப்போ கற்றுக்க முடியும், இனிமே முடியுமா, அதுக்கான சாத்தியம் இருக்கான்னு தெரியல எனக்கு. 2வது ஒரு இசைக்கருவியை இசைத்தல். இசையை கேட்க தான் முடியுது. இப்போ அதை இசைக்க முடியல, பாட முடியல. அது வந்து வாய்ப்பாட்டாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம். இது 2ம் நான் வந்து கற்றுக்கவே இல்லை. அதற்கான பேக்ரவுண்ட் அது நான் வளர்ந்த ஊரில் அதற்கான ஒரு அந்த வாய்ப்பு அப்போ அது ஒரு முக்கியத்துவமாக யாரும் நினைக்கல. இன்னைக்கு வந்து நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் நான் வந்து அதை சொல்லுவேன், நீ ஒன்று படம் வரைய கற்றுக்குங்க. அதுக்கு ஸ்கில்லே இல்லை, அது வந்து அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுன்னா விடுங்க. பட் ட்ரை ஃபர்ஸ்ட். ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து கர்நாடக இசையா மெல்லிசையா ஏதோ ஒன்று, சம்வேர் ஸ்டார்ட். இந்த 2 எக்ஸ்பிரஷனையும் நீங்கள் வேற எந்த விதத்துலையும் உருவாக்க முடியாது. பேசலாம், எல்லாம் எழுதலாம், அதெல்லாம் ஓகே. பட் உருவாக்குதல் அது முடியாது. ஸோ இதை 2த்தையும் வந்து என்னால் செய்ய முடியலங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருது. மற்றபடி இதுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா இப்போ இறங்கிடு, இவ்வளோ தூரம் தான் போக முடியும்னா போய்க்கோ. அந்த அளவுக்கு உனக்கு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? அவ்வளோதான். ஸோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப், வாட் ஐ வுட் சே, அண்ட் ஐ ஃபாலோ தட். உங்களோட லைக்கிங் டுவர்ட்ஸ் மாடர்ன் ஆர்ட், கண்டெம்பரரி ஆர்ட், என்னுடைய கருத்தில் சில மாற்றங்கள் வந்திருக்கு. நான் வந்து யூரோப்பியன் ஆர்ட், ரெனைசான்ஸ் ஆர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கட்டத்தில் பிடிச்சி போச்சு. இது அந்த சமயத்தில் நான் வந்து இந்தியன் ஆர்ட் ஃபார்மை பற்றி நான் முழுக்க பார்க்காத ஒரு காலகட்டம். வெளிநாடுகளில் தங்கி இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆர்ட் கேலரிஸ், பர்டிகுலர்லி பிரிட்டிஷ் ஆர்ட் கேலரிஸ்க்கெலாம் நான் ரெகுலராக போயிட்டு இருந்த சமயத்தில் அந்த ஏர்லி பிப்ளிக்கல் கிறிஸ்டியன் ஆர்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அங்கிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றம் அடைந்து அந்த ஃபுல் ரேஞ்ச் இன்க்ளூடிங் மாடர்ன் ஆர்ட் வரைக்குமாக அங்கே பார்க்கும்பொழுது வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அதுக்கு பிறகு அந்த நரேட்டிவ் ஆர்ட் அப்படின்னு வரும்பொழுது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளோர்ட் பை அஜந்தா. இங்கே இந்தியன் ஆர்ட்டை பற்றி உள்ள இறங்கி அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் பொழுது அஜந்தா இஸ் அ யுனிக் திங். இப்போ நான் பிரகதீஸ்வரர் கோவில் ஓவியங்களை பற்றி சொன்னேன், அதுலேயும் நரேட்டிவ் ஆர்ட் சில பேனல்ஸில் வருது. ஒரு கதை, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஒரு கதையை வருது. பட் அது ரொம்ப குறைவான பேனல்ஸ் தான். அந்த இடம் அவ்வளோதான். அஜந்தா முழுக்க இன்னைக்கும் எஞ்சி இருக்கிறது ஃபுல் கதையை சொல்கிறாங்க. பல விதங்களில் சொல்கிறாங்க. 2 ஃப்ரேமில், பல ஃப்ரேமில், கண்டினியூவஸாக கோடுகள் போடாமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி 2 சீனுக்கு காமனான ஒரு இது இருக்குது. இங்கே ப்ராப்ஸ், இப்போ நம்ம தியேட்டரில் வந்து ஒரே ப்ராப் இந்த பக்கம்னா ஒன்னாவும் இந்த பக்கம்னா ஒன்னாவும் பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி என்னென்னோ பண்ணியிருக்கான். ஒன்லி 2000 இயர்ஸ் பேக், ஒன்லி 1600-700 இயர்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி. ரைட். ஒரு பெரிய ரிசர்ச்சர் வந்து அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியோட இன்டர்பிரிட்டேஷன், டூ மெனி சீன்ஸ் ஆர் தேர், ஒரு இதுக்குள்ள டீலினியேஷனே கிடையாது. எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, அது ஓரளவுக்கு அது பொருந்தி போகுது. அதுல குதிரை ஒண்ணு தொடர்ந்து இருக்கு. அதுல அந்த குதிரை எந்த டைரக்ஷன்ல பாக்குதோ அங்க அடுத்த சீன் வருது. அங்க ஒரு குதிரை இருக்கு, அது பாக்குறது தான் அடுத்த சீன். அங்கேருந்து குதிரை அப்படியே வந்து அது ஃபுல் கதையை உங்களுக்கு கொடுத்துச்சு. இன்னொன்று வந்து அந்த காடு இருக்கக்கூடிய சீன்லாம் ஒரு மாதிரி, காடு இல்லாமல் அரண்மனை, காடு அரண்மனை 2 தான். அதை என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து ட்ரூ ஸ்டடி இன் த லெவல். இது வந்து ஒரு ஐசோலேட்டடாக இருக்க முடியாது. இதுதான் நமக்கு எஞ்சி கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ இதுதான் என்னுடைய விருப்பத்துக்குரிய பகுதி. இதில் மாடர்ன் ஆர்ட், கண்டெம்பரரி ஆர்ட்டுக்கு வரும்பொழுது ஐ ஹாவ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். நான் முதல்ல வந்து கேலியாக அதை பார்த்துருக்கேன். சப்சிக்வெண்ட்லி அதை யாரும் எனக்கு பயிற்றுவிக்கலை. சம்டைம்ஸ் வந்து அதில் இருக்கிற ஒரு உருவம், அதோட எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கலாம் அதெல்லாம். பட் இவங்க என்ன அப்ரோச்சில் அதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ஐ எம் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் நேரட்டிவ் ஆர்ட். அண்ட் எனக்கிட்ட அது பேசுது, எனக்கு கதை சொல்லுவேன். என்னை கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தால் நான் புரிஞ்சுக்க முடியுது. அந்த மனிதர்கள் வந்து எனக்கு ஒரு 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். அவங்களோட என்னால் பேச முடியுது. ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஸோ கண்டெம்பரரி ஆர்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அந்நியமானது. அது நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலைன்னா எனக்கு புரியல அப்படின்னு. ரைட்டர், இன்னைக்கு ஏஐ ஜெனரேட் பண்ற கண்டென்ட்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ரைட்டர் as well as somebody who looks at art. நான் பெரிய ரைட்டர்னே முதல்ல சொல்லிக்க கூடாது. அதாவது கிரியேட்டிவ் ரைட்டர் கிடையாதுன்னா, டிஸ்கிரிப்டிவ் ரைட்டர். இன்னைக்கு நம்ம இப்ப பேசினதை வந்து என்னால அப்படியே கடன்னு அதை இன்னைக்கு நம்ம 2 பேரும் என்ன பேசணும் அப்படின்னு என்னால் எழுதிட முடியும். எனக்கு எழுதுறதுங்கிறது வந்து அந்த விதத்தில் ஒரு பெரிய எஃபர்ட்
தேவையில்லை இல்லை. இப்பொழுதைக்கு நாம் இது சிலது வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, சிலது படிக்கிறது தான். இன்னைக்கு நான் வந்து ஏஐ ஒரு ஒரு சில பாட்காஸ்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்டைல், உங்களுடைய எழுதுற ஸ்டைலில். அண்ட் நீங்கள் அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இவருடைய பாணியில் எழுது அப்படின்னா அது அப்படியே அதை வந்து கொண்டு வந்துடும். இது வந்து நிறையா கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு கொஞ்சம் பயத்தை இருக்கு. இட் கேன் கம்போஸ் மியூசிக் லைக் நான் ஒரு பேசிக் மியூசிக் அது ஐ ஹவ் டு ஃபீட் இட்ஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நான் இனஃப் டேட்டா ஃபீட் பண்ணிட்டேன்னா இட் கேன் மிமிக் யூ. அந்த மிமிக் பண்ணும்பொழுது நீங்கள் புது புது விஷயங்களை அது கொடுக்க அது மிமிக் பண்ணும். இன்னைக்கு ரொம்ப பாப்புலராக இருக்கிறது நம்ம வந்து ஒரு மாடர்ன் கான்செப்டை கொடுத்து ஷேக்ஸ்பியர் எழுதுகிற மாதிரி எழுதுனா அதை எழுதி கொடுக்குது, அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அதே இது வந்து போய் ஃபர்தர் போய் நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு 10,000 படங்கள் வரைஞ்சிருக்கீங்கன்னா அதை அதுக்குள்ளே ஃபீட் பண்ணி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மூலமாக அதை வந்து வரைய வைக்க முடியும். இன்னொரு புது இது வரைக்கும் நீங்கள் வரையவே வரைஞ்சிருக்காத ஒன்று. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஒய் நாட், என்ன பெரிய எண்ணத்தை நம்ம இதனால இழக்க போகிறோம், சமூகம் எதை இழக்க போகுது, இந்த தனிநபருக்கு கொஞ்சம் அந்த யூனிக்னஸ் என்னையே எடுத்துட்டு என்னையே பிரதி எடுக்கிறியே, பட் அந்த ப்ரொடெக்ஷன்லாம் வந்துடும். இப்போ வந்து எல்லாரும் கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு இருக்கிறது தனிநபர் உரிமைகள். இதெல்லாம் நான் உருவாக்கினதை நீ எடுத்துக்கிட்டு நீ மாட்டுக்கு என்ன மாதிரி போலியாக்கி கொடுக்கறதுங்கிறத. எழுத்தும் அதே மாதிரி. ஆனால் இட் கேன் ஆல்சோ பி யுவர் எய்ட். இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு சில பேர் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் டிரான்ஸ்லேஷனுக்கு ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், கம்ப்யூட்டர் கோடிங்க்கு அதை பயன்படுத்துகிறோம், ஃப்ராக்மெண்ட்ஸை உருவாக்கி அதை இணைத்துக்கிறதுக்கு. இப்போ ரொட்டீன் ஒர்க்கை இப்போ என்னுடைய பல ஒர்க்கை கொடுத்துட்டு அதை வந்து என்னுடைய மாடலில் நீ இது மாதிரி கொஞ்சம் மாற்றி கூட அதுக்கு பிறகு நான் அது மேலே ஒர்க் பண்ணி கொஞ்சம் பெட்டராக மாற்றுறேன் அப்படின்ட்டு. அஸ் அ டூல் ஃபார் அன் இண்டிவிஜுவல் இஃப் த லா இஸ் ஒர்க்ட் அவுட் இன் சச் அ மேனர், அது ஒரு டூல் ஃபார் அன் இண்டிவிஜுவல், இட்ஸ் அ கிரேட் திங். பட் அது வந்து அதுலேருந்து உருவாக்கப்படுவதெல்லாம் பொது சொத்து, அதை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது தான் ப்ராப்ளம் வருது. மற்றபடி ஜென்ரல் ஒரு சிக்னேச்சர் இல்லாத நீ பொதுவாக ஒரு ஃபோட்டோகிராஃபை கிரியேட் பண்ணு அப்படின்னா அதெல்லாம் ஓகே. ஏன்னா அது இன்னைக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார் ஜெனரிக் நியூஸ்க்கெல்லாம் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். என்னுடைய பார்வையில் இன்னைக்கு நான் பார்க்குற ப்ராம்ப்ட் இன்ஜினியர்டு பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப சுமாரா இருக்கு. சோ மச் அதை பார்க்கும் பொழுதே தெரியுது ஏஐ கிரியேட்டட். எப்போ உங்களுக்கு அது சக்சஸ் அப்படின்னா எனக்கு அது தெரியக்கூடாது அது ஏஐ கிரியேட்டட்னு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். என்னுடைய நண்பர்களே இந்த ஏஐ துறையில் இருப்பவர்கள்லாம் சில மாசங்கள் நடந்துரும் சொல்றாங்க. இட்ஸ் நாட் தட் ஈஸி அப்படின்னு எனக்கு தோணுது. டீச்சிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் ஆன் த அதர் ஹேண்ட். அதுக்கு வந்து வி வில் அலோ எனிதிங். அந்த இடத்துல ஏற்கனவே பலரும் சொன்னதே தான் நம்ம திரும்ப இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுல யாரும் காப்பிரைட் வச்சுக்கலாம் இல்ல. கரண்ட் கிரியேட்டர் அவர் எழுதுறவரோ மியூசிக் போடுறவரோ அல்லது படம் வரைபவரோ அவங்க யாருடைய த ரைட் டு ஏர்ன் அ லைவ்லிஹுட் இல்லையா, அதை வந்து ஏஐ பாதிக்கக்கூடாது, அதற்கேற்ற சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்படும். எனிவேஸ் தேங்க்ஸ் அ லாட் சார், எங்கள் கூட வந்து கலந்துக்கிட்டதில் இந்த ஜேர்னியில். உங்களை இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறோம். எங்களோட இந்த கலை சார்ந்து கலை வளர்க்குறது சார்ந்த முயற்சியில் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக நிற்கணும். உங்களால் முடிஞ்ச உதவிகள் எங்களுக்கு கட்டாயமா நிச்சயமா. எனக்கு கடந்த சில தினங்களாகவே வந்து நிறைய புது நபர்களுடைய நட்பு இந்த துறை சார்ந்து வரிசையாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நான் அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை நான் வரவேற்கிறேன். எனக்கு நீங்களாம் வந்து ப்ராக்டிஷனர்ஸ் ஆஃப் ஆர்ட், நான் அது வெறுமை அதோடைய ரசிகன் மட்டும்தான். அஃப்கோர்ஸ் எனக்குன்னு ஒரு வியூ இருக்குது, அதை பற்றி இட்ஸ் ஈஸி டு பி எ கிரிட்டிக். அது இது இப்படி இருந்திருக்கலாம், அதை லேசாக அப்படி சாட்சி வை அப்படின்லாம் சொல்லலாம். இது நீ செய்ய அப்படின்னா சாரி அப்படின்னு சொல்லிடுவோம். பட் நிச்சயமாக ஐ வுட் லைக் டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், ஒரு ஆர்கிடெக்சரல் ஃபீல்டாக இருக்கட்டும், as a art, mural, whatever it is, I'd like to see and understand and enjoy for one thing. But அதை இன்னும் பலருக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறதுல என்னால் முடிஞ்சது என்னவோ அதை நான் நிச்சயமாக சேர்த்து. தேங்க்யூ சார், நன்றி.